இன்பகராம் திருமால்ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுவு அற்றுமிக்க ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகள் செய் அந்நிலைய நன்னெஞ்சே ஊனவர எப்பொழுதும் ஓர். நம்பில்லையுடைய சிஷ்யரான பிரசாத் சுந்தர தேசிகர் என்று சொல்லப்படுகிற துன்பகராம் பெருமாள்ஜியர் ஐப்பசி மாசத்திலே சதய நட்சத்திரே அவருடைய அவதாரம். பேயாழ்வாருடைய அவதாரம் இன்னைக்கோ அதே நட்சத்திரத்தில் அதே மாசத்தில் தான் சுவாமி துன்பகராம் பெருமாள்ஜி என்ற பெரியவர் அவதரித்தார். அவர் இல்லை என்றால் 6000 குரு பரம்பரை என்கிற கிரந்தமே நமக்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு குரு பரம்பரை நம்ம செவிக்கிறோம் என்றால் அதில் பிரதானமாக அந்த கருத்தை தெரிவித்ததெல்லாம் சுவாமி துன்பகராம் பெருமாள்ஜியர் தான். ஏனால் முன்னோர் காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் காலத்திலே மறைந்து விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சத்தை தவிர்ப்பதற்கு அவர்களுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டுக் கொண்டு வார்த்தாமாலை என்கிற கிரந்தமும் மேற்கொண்டு 6000 குரு பரம்பரை என்கிற கிரந்தமும் அனுகிரகித்தார். அவர் செய்த கைங்கரியமானது ஆச்சரியமான கைங்கரியம். வார்த்தாமாலை இல்லை என்றால் சில சந்தேகங்களுக்கு நமக்கு விடை கிடைத்திருக்குமா என்றதே சந்தேகம்தான். ஏன்னா பூர்வர்களுக்கு தெரியும் இதுதான் சந்தேகத்தை நிவர்த்தி என்பது. ஆனால் நம் பரியந்தம் வரணும், நம் பரியந்தம் வரணும்னா அது ஏற்று எழுதப்பட்டால்தான் வருமே தவிர அது ஓரான் வழி சம்பிரதாயத்திலே காதுக்கு வந்துட்டுனா செவி வழி வந்துட்டுனா பூர்த்தியாக வரணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் அதை கிரந்த பிரசுரத்துக்கு முதல்ல சுவாமி எம்பெருமானார் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் விட வேண்டும் என்று திருக்குறுகை பிரான் பிள்ளானை பணித்தார். அவருடைய வியாக்கியானம் தான் முதல் வியாக்கியானம். அதன் மேற்கொண்டு 5 வியாக்கியானங்கள் அதற்கு அனுகிரகிக்கப்பட்டது. அதே போல இந்த வார்த்தாமாலை என்கிற கிரந்தமே இந்த நிலையில தான் தோற்றுவிக்கப்பட்டது. மிகவும் அற்புதமான கிரந்தம். பல ஆச்சாரியர்கள் அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே பகவானை அனுபவித்த விதம், ஆச்சாரிய அனுபவித்த விதம் மேற்கொண்டு தங்கள் வாக்கிலே வரக்கூடிய சில சுயசுக்திகளின் நிலை அத்தனையும் துன்பகராம் பெருமாள்ஜியர் தன்னுடைய ஆச்சாரனை முன்னிட்டுக் கொண்டு இதிலே வேறுபடுத்தியுள்ளார். அந்த விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நஞ்சியுடைய வார்த்தை அனுபவித்துக் கொண்டோம். நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். 163வது வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. 163 நஞ்சியர் பரமபதத்துக்கு எழுந்தருடைய காலத்திலே தெற்காழ்வார் பட்டர்ஜியர் ஸ்ரீபாதத்தில் எழுந்தருளி உமக்கு செய்ய வேண்டுவது என்று கேட்டருள ஜீயர் பெருமாள் சர்வஸ்தானம் பண்ண அனுபவிக்க வேண்டியான் என்று விண்ணப்பம் செய்ய பட்டரும் இத்தை திருமாலை தந்த பெருமாளுக்கு அருளச் செய்ய அவரும் பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்ய பெருமாளும் புறப்பட்டருளி சேலையை கலைந்தருளி ஜீயரை அனுபவித்தருள ஜீயரும் அனுபவித்து பிள்ளை தொடக்கமான முதுகலை குறித்து பெருமாள் எனக்கு சர்வஸ்தானம் பண்ணியருளினார். நானும் சர்வஸ்தானம் பண்ண கடவதாக பொறுப்பட்டேன். அபேட்சையுடையார் உடையபடியே அபேட்சித்துக் கொள்ளும் என்று அருளி செய்ய பின்னையும் அடியேனுக்கு தஞ்சமான ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய மனக்கோலத்தை முளைத்தெடுத்தாரை போல இப்போது தஞ்சமான ஒரு வார்த்தை உண்டோ கேட்பது என்று பின்னையும் அருளி செய்த வார்த்தை. இது முதல் நிலை. இந்த விஷயத்தை நேற்றுக்கு நம்ம அனுபவிக்க பெற்றோம். இருந்தாலும் சுருக்கமாக வைக்கலாம். என்ன நஞ்சிய பரவத்து கேட்டார், திருநாட்டை அலங்கரிக்கப் போகிறார். நம்முடைய சம்பிரதாயத்தில் திருநாடு அலங்கரித்தல்னு அர்த்தம். இப்போ இவர் மோட்சத்துக்கு வராரா, இவர் போய் அங்கே போய் எல்லாம் அலங்காரம் பண்ண போறாரா? ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் மோட்சத்துக்கு வந்து சேருகிறான் என்றால் அலங்காரம்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்றார், ஸ்ரீவைஷ்ணவன் போறான்னாலே அலங்காரம் அர்த்தம். பகவானுக்கு எது அலங்காரம்னா திருவாவரணமோ மட்டும்னா கோஷ்டி தான் அலங்காரம். பகவானுக்கு எது அலங்காரம்னால் அதனால்தான் கோஷ்டியை முன்னாடி வச்சிருக்கார். தன்னுடைய அலங்காரத்தை முன்னாடி வைத்துக் கொண்டு தான் பின்னாடி வருகிறார். காரணமே இதுதான். அதே வேதம் அலங்காரம் இல்லை. வேதம் அந்த பின்னாடி போட்டார், வேதத்தை பின்னாடி வச்சுட்டார். அது மட்டும் ஒரு காரணம் இல்லை. இன்னொரு காரணம் வேதம் வருவதற்கு என்ன காரணம்னா, முன்னிலன் பின்னழகிய தேவன் பகவான் அழகை காட்டுதான் திருத்துவன். ஆனா முன்னாடி அவ்வளவு அழகு இல்லையா? ஏன் அழகு இல்லைன்னா ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் அழகு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆழ்வார் ஸ்ரீசுக்தி அழகு,
அதை கொண்டே திருத்தி விடலாம். ஆனா வேதத்துக்கு பின்னாடி அழகை காட்டினாதான் மேற்கொண்டு தெரிந்ததற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றதுதான் பின்னாடி வைத்திருக்காரு. இது ஒரு சரித்திரமா பூர்வர்கள் தெரிவிப்பார். இதெல்லாம் அவாவா தங்கள் கருத்துல அவாவா சொல்ற விஷயம். எதுக்கு இதெல்லாம் காலட்சேபத்தை தான் கேட்க முடியுது. புத்தகத்தில் எழுதியிருக்குமான்னா அந்தந்த பெரியவா ஆச்சாரத்தை கேட்டு தெரிஞ்சு கொண்டு தான் இந்த விஷயங்கள். எதுக்கு சொல்ல வேண்டிய அதனால சரவத்தி கேட்டு அந்த கேந்திர காலத்து தெற்காழ்வார் பட்டர் இவர் தான் பெட்டின்னு சொல்றது நேற்றுக்கே பார்த்தோம். பெட்டி நம்பில்ல வார்த்தை நிறைய இருக்கு. இந்த தெற்காழ்வார் பட்டர் என்ன பண்ணார், சீபாபத்தில் நெஞ்சியோட சீபாத்தில் இருந்தது உமக்கு செய்ய வேண்டுவது உமக்கு என்ன வேணும்னு கேட்டார். பரவத கல்விக்கு என்ன வேண்டார், ஒண்ணுமே இல்லை, நம்பிடுவார் சர்வஸ்வதானம் பண்ணணும், எல்லாத்தையும் கலைஞ்சு சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஆசைப்பட்டு அதுக்குண்டு அர்ச்சகரை மேற்கொண்டு அர்ச்சகரை பிரார்த்தித்துக் கொண்டு அர்ச்சக பெருமாளை பிரார்த்தித்து சர்வசுதானம் பண்ணினார். சர்வசுதானம் பண்ணின உடனே பூர்த்தியா சேவித்து அனுபவித்த உடனே நேர நெஞ்சியர் தன்னுடைய சிஷ்யோடு கூட வந்து அங்க வந்து தெரிவிக்கிறார், சுவாமி அடியனுக்கு பெருமாள் சர்வசுதானம் பண்ணினார், நாங்களும் உங்களுக்கு சர்வசுதானம் பண்ண உள்ளோம் அப்படின்னார். அப்படின்னா என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அர்த்தம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களும் கொடுப்பது தயாரா இருக்கு. அவர் எனக்கு நான் காட்டி கொடுத்தார் இல்லையா, அதே போல என்னிடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை பூர்த்தியா உங்களுக்கு காட்டப் போகிறேன் என்று தெரிவித்து நானும் சர்வஸ்வம் பண்ண கடவுளாக உருப்பட்டேன். அபேட்சுடையார் உடையபடியே அபேட்சித்துக் கொண்டு யாராருக்கு என்னென்ன வேணும் கேட்டுக்கொண்டார். உடனே நம்பில்லை அப்ப அருளி செய்கிறார். உடனே அருளி செய்ய பின்னையும் அடியனுக்கு தஞ்சமான ஒரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும் விண்ணப்பம் செய்ய நம்பில்லை. உடனே அடியனுக்கு தஞ்சமான ஒரு வார்த்தை. தஞ்சமான ஒரு வார்த்தைன்னா என்ன அர்த்தம், கிளம்பி போச்சு. எப்பவுமே நாம லௌகீகத்துல கடம்பி போச்சு காமிப்போம், இதெல்லாம் கழித்து போட்டுருவோம், இதெல்லாம் கழித்து போட்டுருவோம், இந்த இடத்துல கழித்து போட்டதான் செல்லுபடியாகும். நீ போயாச்சுன்னா அப்புறம் யாரும் நம்புக்கு போறது, அங்க போகணும், இதுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், இதுக்கு போகணும், உங்க கழித்து இல்லாம செல்லப்படி நாம இருக்கோம். நமக்கு தஞ்சமான வார்த்தை அது. இப்ப இவாளுக்கு தஞ்சமான வார்த்தை எதுன்னா இவாளுக்கு நாம் உயர்ந்த வார்த்தை, ஒரு சீவைக்குமன் மோட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியதான் தஞ்சமான வார்த்தை. அந்த மாதிரி தஞ்சமான ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வரல. மனக்கோலத்தில் முளைதெரிப்பாள போல இப்போது தஞ்சமான வார்த்தை உண்டோ என்று கேட்பது. மனக்கோலத்துல இது பண்ணணும், அதாவது முளைதெரிப்பாள போல இந்த அங்குரார்ப்பணத்துக்கு பாலிகை இருக்கிறா இல்லையா, அந்த பாலிகை கரைக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் முளைத்தெரிப்பார்கள். கல்யாண கட்டத்தில் மாளிகை தெளிப்பது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. அது வாத்தியார் தான் பண்ணிட்டு இருப்பார், வேற யாரும். இங்கெல்லாம் பெண்கள் அதுக்குன்னே இருப்பா. அவாதனா தீர்த்த மாட்டு 5 பெண்கள் வச்சுட்டு 5 சுமங்களை வைத்து கூட இந்த பாலிகை தெளிக்கிறது அவதான் வாத்தியார் மந்திரம் சொல்லிட்டே இருப்பார். ஆனா கைக்கிரிய ஃபுல்லா அவதான் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு பூர்த்தியா எல்லாமே ஆச்சாரம் பண்டாராளி அதுவும் தெரியாது. முளைத்திரிப்பாளர் போல கேட்பது என்று பெண்ணையும் அருளி செய்யும் வார்த்தை. சரி சொல்றேன், நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னார். அப்ப தெரிவிக்கிறார், ஆத்ம விநியோகம் ஈஸ்வரம் என்றாதே, ஈஸ்வர விநியோகம் ஆத்மம் என்று அருளி செய்ய இவர் திருவண்ணம் பிரசன்னமாக யாரே பேசாதே நிற்க. ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்கிறாரே, ஈஸ்வர விநியோகம் ஆத்மாவென்றும் என்று அருளி செய்தார். ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்ன, இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது. அந்த அர்த்தத்துல ஜீவாத்மா மோட்சத்தை அடைந்து பரமாத்மாவை அடைகிறான், அனுபவிக்கிறான் என்கிற நிலைதான் ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்பது. ஜீவாத்மா மோட்சத்தை அடைந்து பரமாத்மா அனுபவிக்கிறான் என்கிறாரே, பரமாத்மா தான் ஜீவாத்மாவை அனுபவிக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பிரதாயத்தில் இல்ல சாஸ்திரமே தான். சொத்துக்குரியவன் சொத்தை ரொம்ப சுலபம். நாங்க ரொம்ப ரொம்ப சூட்சமான அர்த்தமா இருக்குமோ, ரொம்ப கஷ்டமோன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இதோட வார்த்தையை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சப்தங்கள் போட்டதான் பின்னாடி இந்த சப்தத்துக்கு தவிர வேற 100 அர்த்தம் வருமோன்னு சொல்ல முடியாது. வேற சப்தத்தை போட்டாச்சுனாலே இந்த போட்டு எழுதத்தை அவாலும் போட்டான ஒரு பாஷை இருக்கு. நமக்கு அந்த பாஷையே தெரியாது. அந்த நீதிமன்றத்திலாம் அவ தனியா எழுத ஒரு பாஷை, அது தமிழ் தான், தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இதுவா தான் இருக்கும். ஆனா அந்த பாஷை அது இந்த பாஷையை தாண்டி வேற ஏதாவது பாஷை நம்ம பாஷையை போட்டு வச்சுக்கேன் வேற அர்த்தத்தை கற்பிக்குவா. அதே போல சம்பிரதாயத்தை அதுக்கே அப்படின்னு இருக்கணும், அதுக்கே அப்படின்னு இருக்கணும். அதுமாதிரி இவாளுக்கு இந்த சப்தம் தான் முக்கியம். என்ன சொல்றாரு, ஈஸ்வர விநியோகம் ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்கிறாரே, ஈஸ்வர விநியோகம் ஆத்மாவென்றும் என்று அருளி செய்தார். ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்கிறாருன்னா ஜீவாத்மா மோட்சத்தை அடைந்து பரமாத்மாவை அனுபவிக்கிறான் இல்லை அப்படின்னு நினைக்காத. பரமாத்மா தான் ஈஸ்வரன் தான் ஜீவாத்மாவை அடைந்து அனுபவிக்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். இந்த நிலைதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இதை சொன்ன உடனே அவருக்கு ஒன்றும் புரியலன்னா புரியாம ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா ஏன் இல்லை அவருக்கு, எந்த நிலையா அவருக்கு திருப்தியா இருக்க, பேசாம இருக்க, திருப்தியே வரல, பேசாம இருக்க. என்ன சுவாமி சரியா சொல்லியிருக்கார்,
ஆத்மாவை அனுபவிக்கிறது பகவானா, ஆத்மாவை அனுபவிக்கிறது நாம இல்லையே, நாமே அனுபவிச்சா அதுக்கு ஆத்மா அனுபவம் பேரு, கைகள் ஜாஸ்தி பேரு. இப்ப நாம் பகவான் அனுபவித்தா அது ஒரு நிலை, பகவான் நம்ம அனுபவித்தா அது ஒரு நிலை. இது இல்லாம சபரஸ்வீகார பரகதஸ்வீகாரம், அவன் நம்மை பற்றும் பற்று, நாம் அவனை பற்றும் பற்று ரெண்டுமே இருக்கு. அதை பத்தி இங்க எடுக்கவே இல்லை. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, நேரம் மோட்சத்துக்கு வரும் போயாச்சு. மோட்சத்துக்கு போகும்போது ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்புன்னா, தப்பு என்னன்னா கைங்கரியம் பண்ணும் போது சில தப்பு உண்டு. சாமி கண்ணாடி அனுசரிச்சாது, பெருமாள் திருடிதான் உபாயம், மற்றொரு உபாயம் இருந்தாச்சு, கைங்கரியத்துக்கு வந்தாச்சு, கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கேன். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன தப்பு வரும்? எதுவும் இல்லையே, பூத்திய புருஷார்த்தம் தான் கைங்கரியம் தான் புருஷார்த்தம் வந்துருந்தா கைங்கரியம் எண்ணானந்தத்துக்காக வந்துடும். அதுதான் பெரிய, அதுதான் பெரிய விரோதி, அதுதான் பெரிய விரோதி. இது எப்படின்னா பெரிய காசகம். இந்த ஏகாதசி வந்து தாயக்கட்டு போட்டு ஆடுவா பண்ணணும், பரமபத சோபானம், பரமபத சோபானம் ஆடுவா பண்ணணும். ஆடி இந்த கட்சி ரொம்ப ரொம்ப பாக்கியத்தில் என்ன பண்ணா, 2 போட்டு ஏழு எடுத்து போயிடுவா. அபாக்கியத்தில் என்ன பண்ணா, ஒன்னா போட்டு பாப்பதில் உட்காந்து கீழே திருப்பி திருப்பி வந்துடுவான். இதே நிலையில் இருந்து கிடையாது. ஒருத்தர் ரொம்ப பாக்கியத்தாலே ஏறிட்டார் நேரம் ஆயிடுச்சு நேரம் 99 வந்துட்டார், 99 வந்துட்டார். இப்போ ஒத்தைய போட்டா பெரிய பாம்பு, ரெட்டை போட்டா பாம்பை தாண்டி நேரத்தை எடுத்துட்டு போயிடலாம். இப்ப ரெட்டையா ஒத்தையா? என்ன ஒத்த ரெட்டைன்னா நமப்பதம் தான் ரெட்டை. மகா ரெட்டை நமப்பதம். எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன், எனக்கு நான் அல்லேன் தெரிவித்தாருன்னா அப்ப அவனுக்காக, அவனானந்தத்திற்காக, அவனுக்காக கிடைச்சிருக்கிறியா? அப்ப இந்த கைங்கரியம் அவனானந்தத்திற்காக என்ன ஆனந்தத்தை வந்துடுறது. ஒத்த வச்சுக்க, மகா மகானந்தத்தை வச்சுக்க. அப்ப எனக்கு நானா இருக்கு, பாம்புல விட்டு திருப்பி கைமா இருந்துட்டான். இத்தனை தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறி கடைசியில அந்த ரெட்டையை பார்க்காம நமப்பதத்தை பார்க்காம மகான் நம்ம பார்த்துட்டு வச்சுக்க என்ன ஆகுது, கீழே இறங்கி விடுதான். அதைத்தான் இங்க தெரிவிக்கும். ஈஸ்வரனை ஈவாத்மா அடைந்து அனுபவிக்கிறான். ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்றிராதே, ஈஸ்வர விநியோகம் ஆத்மாவின் தீரம் என்று ஆசைப்பட்டவர் பிரவாத்மா அனுபவிக்கிறான் சொல்லாதே. ஈஸ்வரன் தான் தன் இச்சைப்படி ஜீவாத்மாவை விநியோகம் கொள்கிறான். இது ரொம்ப முக்கியம். கொள்கிறான் இந்த பொருள் அப்படின்னார். இந்த விஷயத்தை ஆழ்வாருக்கு பெருமாள் அந்த நிலையில் இருக்கார். ஆட்கொள் சொல்ல போறதில்லை, இதுதான் புரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். ஆட்கொள் வானத்தை என் உயிருண்டமாயனால் போக்குறை பட்டது என் ஆரியர் கோருண்டு. பகவான் அனுபவிக்கிறதுக்காக அவனுக்கு கைங்கரியம் ஆழ்வார் காத்துருக்கார். அங்கிருந்து வந்தார், நேர நாட்டு பெருமாள் ஆழ்வார் கைங்கரியம் ஆரம்பிச்சார். இன்னைக்கா ஒரு நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கா பேசுறேன். பெருமாள் ஆழ்வார் இதுக்கு ஆச்சரியமான இதுக்கு பாரதந்திரியும் பேரு. என்ன சொன்ன, எதிர்வீடி பாரதந்திரின்னு பேரு. இதுக்கு எதிர்வீடி பாரதந்திரின் பேரு. ஆனா இப்ப சொல்ல குறைஞ்சபட்சம் ஒரு உபன்யாசமா தான் வரும். அப்ப அந்த கைங்கரியம் பண்றாரு. ஆனா அதே நிலைதான் இங்க. அப்ப ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு உகப்புக்காக கைங்கரியம் பண்றாரு. என்ன சொல்ல, ஒரு ஜீவாத்மா போனா அவன் என்ன வேணா பண்ணுவான். ஜீவாத்மா புரிஞ்சு வச்சுக்கேன், என்ன வேணா பண்ணுவான், யாருக்கு என்ன பண்ணுவான், எத்தனை நிலையில் என்ன பண்ணுவான். ஆனா அதை போய் அவன் இருக்கணும், அதான் முக்கியம் தெரிகிறார். அப்ப திருப்திய இந்த மாதிரி இருக்கட்ட இந்த சமாதானம் கிட்ட ஆத்ம விநியோகம், அதாவது ஆத்மாவே ஈஸ்வரன் இராது, ஈஸ்வரன் விநியோகம் ஆத்மாவது ஆத்மா என்று சொன்ன இவருக்கு திருப்தி ஏற்படல. திருப்தி ஏற்பட பேசாம உட்காந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் கேட்டு இருக்கோம்னா சிலதெல்லாம் அர்த்தம் புரியலன்னா அப்படியே ஆகாசத்தை பார்ப்போம், கீழே பார்ப்போம், இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், வெளியே மணியை பார்ப்போம். அப்படின்னா புரியலேன்னு அர்த்தம். உபன்யாசத்தில் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சது மறுபடியும் புரியுற மாதிரி குற்றம் உபன்யாசம் தான் கேட்பாருக்கு அவர் பையா கேட்கறத சொல்லணும். அடுத்த நாள் ஒண்ணுமே அப்ப என்ன பண்ணுவான், தான் குற்றத்தை ஏறிட்டுக் கொண்டு இல்லாத குற்றத்தை அதை நானே எடுத்து பற்றி எடுத்து எடுத்தான். உபன்யாசம் மேலே எடுத்து எடுத்தான். எடுத்துட்டு வலிபணி என்ன பண்ணுவோம், சுரணம் பண்ணுவோம். இவர் அதே வரந்துட்டார். இந்த மாதிரிதான் திருமாலை ஆண்டாண்டு சுவாமி இருந்தார். அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவார், காலேஜ் சொல்லிட்டே இருப்பார், எம்பெருமானார் அப்படி புரிஞ்சுக்குவார். புரிஞ்சனா சுவாரஸ்யங்களை ரசிக்கிறாங்க, சொல்ற அர்த்தம் ரசிக்கதான் இருப்பான். சுவாமிக்கு ஏதாவது திருவுள்ள உண்டா, இன்னைக்கு விஸ்வாசத்தை திருட்டு உண்டா கேட்பார். விஸ்வாசத்திற்கு காண்போஞ்சனா திருட்டிப்பார். அதே மாதிரி திருமாலை ஆண்டி சுவாமி நியமனமானா இன்னைக்கும் உண்டுவார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இல்லை. சுவாரஸ்யம் இல்லாத விட புரிஞ்சுக்க திருப்தியெல்லாம் பேசாம இருக்கார். சரி, உங்களுடைய நினைவு என்ன அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு என்ன நினைவு அப்படின்னு கேட்கிறார். அந்த நினைவு கேட்டன இப்ப இந்த அம்பிள்ளைக்கு என்ன வேணும்னா அதான் கேட்கிறாங்க. ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் தீராதே, ஈஸ்வரனும் ஆத்மா வேண்டும் என்று அருளி செய்ய இவர் திருவண்ணம் பிரசன்னமாகாமையாலே பேசாதே நிற்க. பிரசன்னமாகாதையாலே பேசாதே நிற்க உம்முடைய நினைவேறு சொல்லிக் காணீர் என்ன
சரி, உங்களுடைய மனதில் என்ன ஓடுறது, என்ன சந்தேகம் என்ன? ஒருவர் ஸ்ரீவைஷ்ணவர் பரமத்துக்கு எழுந்தருளினால் இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர் என்ன நினைத்திருக்க கடவர் என்ன, அது அதிகார குணமானதோ இருப்பது இந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவ பரவத்து வர ஒருத்தர் பரவ இவருடைய நிலை என்னன்னா அதான் ஆசீர்வாதம். அதாவது இவர் பரவத்து கலைஞர் பின்னால் அங்கே கிளம்பிட்டார், நித்திய கைக்கு இருக்கப்படுறார். அந்த நிலையில் இருக்கச்சு பரவத்து போயிட்டா மரணம் ஏற்படுறது இல்லையா? மரணம் ஒரு பக்கம், இவர் பரவத்து போயிட்டு ஒரு பக்கம். இப்ப பரவத்து போயிட்டானா இவங்க இருக்கிறவா அழகமா சிரிக்கணும். ஒரு ஸ்ரீவைஷ்ணவம் பரவத்து போயிட்டா இதுதான் நம்பியுடைய கேள்விதான். அவர் என்ன சொல்றாரு? ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்று இடாது, ஈஸ்வரன் ஆத்ம என்று சொல்றார். இவருக்கு திருப்தி ஏற்படல. திருப்தி ஏற்படாத வழியாரு இவர் பேசாமல் இருந்தார். அதாவது இந்த கேள்வி திருப்தி ஏற்பட, நமக்கு திருப்தி ஏற்பட, அவருக்கு திருப்தி ஆயிடுச்சு. நமக்கு புரியல, புரியாத முடியாத பேசாமல் இருந்தார். இந்த பூர்வாச்சார இந்த ஒருத்தர் கேள்வி கேட்கறதுன்னா அவளுக்கே புரிய போட்டிருக்கு, அவளுக்கு ஒன்றும் தெரியல போட்டிருக்கு, அதனால கேட்டுருக்கானா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம் போல்வாருக்கு புரிய வைக்கணும்னு தான் அந்த கிரந்தங்களே ஏற்பட தவிர அவளை கிரந்தத்தை வைத்துக் கொண்டுதான் மேற்கொண்டு காலட்சம் பண்ணு அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு அதன் மூலமாக அவள் எல்லாருக்கும் சொரூப ஞானம் பூர்ணமா இருக்கு. சாமானிய சிஷ்யருக்கு ஒருத்தருக்கும் சொரூப ஞானம் இல்லையானா ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் எம்பெருமானா திருச்செவி சாய்த்து அவர் என்ன சொல்றாரோ கேட்கணும்னு அபிப்பிராயத்தில் கேட்கிறா இல்லையா? கத்தாங்க இவருக்கு பரமபுத்த போன ஆயிட்டு போயாச்சுன்னா சிரிக்கணுமா அழணுமா? பரமபுத்தம் போயிட்டா மரணம் ஒரு பக்கம் அழணும், மனம் போயிட்டு அழகணும் ஒரு பக்கம் அழணும். ஆனா ஆச்சாரனை பிரிஞ்சு விட்டோம்னு உண்மைதான், அது அழகும். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? நம்ம ஆச்சாரன் பெருமாவுடைய திருடி பிடிச்சு திருவாரூர் அலங்கரிச்சாரு, சந்தோஷம் தானே. ஒரு பக்கம் பார்த்துட்டு நம்ம விட்டு கிளம்பி போயிட்டாரு, அவர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு, நமக்கு எத்தனை உபதேசம் பண்ணோம் அதெல்லாம் விட்டு கிளம்பி போயிட்டாரு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் இருக்காச்சு அழகும். சரி சுவாமி, அந்த வருத்தத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்து ஆச்சாரியன் பெருமாத்திரையை சாதித்தார். அங்கிட்டு போய் அங்கிருந்து அந்த பேரின்பத்து அடியோரோடு இருந்து வைஞ்சிட்டு அங்க போய் சந்தோஷமா நித்திய கைங்கிறது ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படணும் இல்லையா? இப்ப இங்க இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவா சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? இது ஒவ்வொருத்தரும் நமக்கு தேவையான விஷயம் இது. ஏன்னா இது சாமானியமாக மற்ற விஷயம் மற்ற மதத்துல இது இருக்கவே இருக்காது. ஓயாதால ஒவ்வொன்றும் குப்பாட போட்டு இருக்க வேண்டியதான். அதான் கேட்கிற சந்தோஷம் வரணும் திருக்கிறா இருக்குமா கேட்கிறார். இப்ப திருவிழை சொல்றா அப்ப ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் திருநாட்டை அலங்கரித்தால் ஏழைய சீவைத்தவர்கள் இருக்கும் இருப்பு எண் எப்படி இருக்கணும்? கலந்து போயிட்டாரு ஓட ஆழணுமா? இல்ல கலந்து போயிட்டாரு ஒவ்வொன்றும் சிரிக்கணுமா? சிரிச்சா வந்துதான் என்ன சிரிச்சுட்டு இருக்காரு போயிட்டாருன்னு அப்ப இவர்கிட்ட ஆதரவே இல்லை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தர் போயிட்டாரு என்ன சிரிக்கிறான்னு அர்த்தம். இப்ப வாழ் போனானே எப்போ பகவான் வாழ்க்கை இப்போவாள் போனானே அதுக்குன்னு சிரிக்கிறார். ஆழ்வார் சொல்றார் நன்னாதார் முருவலிப்ப நல்விட்டார் கரைந்தங்க பின்னாடி வச்சு அந்த விஷயத்தை எடுக்க முடியாது. எது சொல்லுவாங்கன்னா அப்ப இது அடியனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதனால தெரிவிக்கிறார். அப்ப நீ ஏதோ உயர்ந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றீரு, நதியை சொல்றாரு உயர்ந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றீரு, நமக்கு இதுக்கு விருப்பம் இல்லை. தேவர் எழுந்தருள போகிறது. இப்ப நாங்கள் என்ன நினைக்கணும்? தேவர் எழுந்தருளி நேரம் செய்வது போறது. இப்ப நாங்க என்ன நினைக்கணும்? இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? முதல் கதவின்னு வரணும். முதல் கதை இவர் சர்வஸ்வதானம் சேவிக்கணும்னு நம்பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுலேருந்து தான் கதையை ஆரம்பிக்கிறது. ஆசைப்பட்டோன்னே திருமாலை தந்த பெருமாள் போய் காத்திட்டு அந்த அர்ச்சகர் மூலமாக பெருமாள் சர்வஸ்வதானம் பண்ணார். உடனே இவர் என்ன சொன்னார்? நான் அடியும் சர்வஸ்வதானம் பண்ண போறேன், என்னென்ன பெருமை போட்டுங்கோன்னார். உடனே இவர் ஒரு வார்த்தை கேட்டார். இந்த வார்த்தை முளைவைப்பார கூட கேட்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னார். சொல்லி என்ன தஞ்சமான ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னார். இப்ப தஞ்சான ஒருத்தர் என்ன சொல்றார்? ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் அது ஈஸ்வரன் விநியோகம் ஆத்மா என்று சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு புரியலன்னு நான் இவருக்கு புரிஞ்சுதான் இருக்கு. இருந்தாலும் இவருக்கு திருப்தி ஏற்படல. இவர் சொன்ன விஷயம் திருப்தி ஏற்படல. ஏற்படல பெசாம இருக்கச்சு. இவர் பெசாம இருக்கக்கூடிய முகத்தை சுழிக்கிறத பார்த்துட்டு நஞ்சியை என்ன கேட்டார்? உமக்கு என்ன கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும். மறுபடியும் திறந்த வழியா இருந்த விஷயத்தை கேட்ட அப்ப சொல்றார் இந்த ஸ்ரீவைஷ்ணவன் அழனமா சேர்க்கணுமா? ஸ்ரீவைகுண்ட விளையாட்டு ஸ்ரீவைகுண்ட போனதுக்கு அப்புறம் அழனமா சேர்க்கணும். நீர் ஏதோ உயர்ந்த அர்த்தம் வேற எழுந்திருக்கு. நாங்கள் என்ன நினைக்கணும்? இதுதான் அவருக்கு ஆசை. இப்ப ஈஸ்வர விநியோகம் ஜீவாத்மா என்றது நம்மளுக்கு தெரியாதா? அங்க போய் பகவான் நம்ம அனுபவிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. பரம எவ்வளவு நம்பில சாமானியப்பட்டவர்ல நஞ்சீயராலே இதாடி வரப்போது ஒரு விஷயம் சொல்றேன். நஞ்சீரால தன் சிஷ்யன் மிக பெரியவன் கொண்டாடப்பட்டவர், ஆச்சாரியனால மிகவும் கொண்டாடப்பட்டவர். அப்பனா அப்ப பகவான் தான் ஜீவாத்மா அடைந்து அனுபவிக்கிறான் எண்ணமே அப்ப இவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? நன்னாவே தெரியும், நம்பிக்கைக்கு தெரியாது. இவர் சொல்றாரு சுவாமினா எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தெரிஞ்ச விஷயம் சொன்னபடியாவது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. தெரிஞ்ச விஷயம் சாமானிய விஷயம்.
பகவான் நம்ம அனுபவிக்கிறான்றது நமக்கு சாமானிய விஷயம் இல்லை, இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் நம்ம அனுபவிக்கிறது தெரிஞ்ச விஷயம், அதனால சுவாரஸ்யம் இல்லாத இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிந்தாலும் இவருக்கு எத்தனை காலட்சேபம் பண்ணிருக்காரு, அத்தனை காலட்சேபம் பண்ணி தெரிஞ்சிருப்படியாரு அவர் தான் கேட்கிறேன். ஆனா தெரிஞ்ச விஷயத்துல அர்த்தம் அவருக்கு சுவாரஸ்யம் இல்லை. அதனால தெரியாத அர்த்தம் வேணும்னு இத்தனை நாள் தேவரை புறப்பட்டு போவீர் என்று நாங்கள் யோசிக்கல. தேவர் புறப்பட்டு போன நாங்கள் யோசிக்கல. 100 வயதுக்கு ஆயிடுச்சு, 100 வயது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்புறாரு. யோசிக்கிறாய், இப்ப புறப்பட்டு போகிறேன். இப்ப மற்ற தீவைக்கு என்ன நினைத்திருக்க வேணும்? நாங்களாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? நீங்க போறேன்னு நான் ஆச்சாரம் போறோம், ஆச்சாரம் ராயணம் பண்ணோம். ஆச்சாரம்னா துக்கப்படணும், ஆச்சாரம்னா துக்கப்படணும். புறத்தால் அப்படிதான் கஷ்டப்பட்டார், துக்கப்படணுமா இல்ல சௌக்கியமா கிளம்பி போயிட்டார், ஸ்ரீவைகுண்டம் போய் செஞ்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்படமா? அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறேன். இப்ப ஸ்ரீவைகுண்டம் எப்படின்னு கேட்க அதற்கு நஞ்சியர் ஆச்சரியமா பதில் சொல்றா பாருங்க. இப்ப புத்தகத்தை இருக்குங்க என்ன பதில் சொல்லிருக்கிறான்னா, அதாவது இது நிறுத்தவிருக்கிறது என்ன, அது அதிகார குணமாய் ஒன்றோ இருப்பது, அது அவரவர்கள் விஷயத்தில் இருப்பது. தேவர் பிறகு பெயர் அது அவரவர்களுக்கு நினைவை பொறுத்துதான் இருக்க போகுது. கிளம்பி போயிட்டு இருக்கார், கிளம்பி போறோம்னா ஒருத்தர் திடீர்னு ரொம்ப வேண்டப்படுறதா ஒரு ஆளா இருக்கிறார், போனா போதுன்றதுன்னு சேர்க்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? இப்ப அவரவர்கள் குணத்துக்கு தகுந்தாற் போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இப்ப சொல்லிட்டு திருத்தனாகில் ஆர்த்தனாயிருக்கிறான், ஆர்த்தனாகில் திருத்தனாயிருக்கிறான் இந்த அருளை செய்ய. இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் துர்லபம். நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இன்னும் நன்னா நிமிர்ந்து உட்காந்து நல்லா கேட்கணும். திருப்தனாகில் ஆர்த்தனாயிருக்கிறான், ஆர்த்தனாகில் இந்த 2 வரைக்கும் தான் பூர்ணமான அர்த்தம். ஆர்த்தனாகில் திருப்தனாயிருக்கிறான் என்று செய்ய இல்லையும் இவ்வர்த்தத்தை அனுஷ்டான பரியந்தமாக கண்டபடி அம்மங்கியாம்மாள் பரமத்துக்கு என்ற காலத்திலே இதை அவருக்கு சொன்ன உடனே அவருக்கு சட்டுன்னு இதுக்கு அர்த்தம் அவருக்கு இதுலயும் சுவாரஸ்யம் இல்லை. திருப்தனாகில் ஆட்சி இவருடைய கேள்வி என்ன? பரமத்து கடமை கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பதில் 1 நிமிஷத்துல வந்துடும். ஸ்ரீபாஷ்யத்தை கூட்டி ஒவ்வொரு கேள்வியெல்லாம் இருக்கும். எத்தனை ஆட்சேபங்கள், பூர்வபட்சி ஆட்சேபம் நிறைய இருக்கும். சித்தாந்தம் சுவாமி 2 நிமிஷம் முடிச்சு போயிட்டே இருக்கும். நம்ம சித்தாந்தத்துக்கு ஒரு கஷ்டமே இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லி அது திருப்பி சொல்லிட்டா போறோம். ஆனா அந்த பூர்வபட்சி இருக்கானே அவன் எங்கெங்கோ எதையோ எப்படி எடுக்கிறான்னு கேள்வி தெரியாது, இல்லாத கேள்வியும் எடுப்பான். அதெல்லாம் அவனுக்கே தெரியாது. சுவாமி எடுத்து கொடுப்பார், இந்த கேள்வி வந்துட்டு சொல்லு. கோர்ட்ல வாதி பிரதிவாதம் பண்றதுக்கு எதிர்வர்களுக்கு எடுத்து கொடுத்து முடியுமா? சுவாமி எடுத்து கொடுப்பார். நீ இதை மறந்துட்ட, இதையும் சேர்த்து இருக்கானு சொன்னா இவர் தோத்து போடுவாருன்னா என்கிட்ட விஷயம் இருக்கு. விஷயம் இல்லைன்னு என்கிட்ட விஷயம் இருக்கிறபடியால இருக்கும் தெரியும் எதுக்கு சொல்ல வந்தன. அப்ப திருப்தனாகில் ஆர்த்தனாக இருக்கிறான், ஆர்த்தனாகில் திருப்தனாக இருக்கிறான் என்று பின்னையும் இவ்வர்த்தத்தை அனுஷ்டான பரியந்தமாக கண்டபடி என்கிறேன். திருப்தன்னா ஆர்த்தன்னா என்ன முதல்ல பார்க்கணும். அதாவது ஆர்த்தன்னா துடிப்போடு இருக்குவன் ஆர்த்தம், திருப்தன்னா ஆறு இருக்குவன் திருப்தன். ஆர்த்த பிரபன்னர் திருப்த பிரபன்னர்னு 2 விஷயம் இருக்கு. ஆர்த்த பிரபன்னது துடிப்போடு இருக்குவா, தேடிப்பே வேணும். ஆயிட்ட இந்தருமான சம்பந்தம் கிடைச்சா உடனே மோட்சம், உடனே இன்னின்ற நீமை இனியாமராமை ஆழ்வாரெல்லாம் ஆர்த்த பிரபன்னர்கள். ஆனா ஆச்சாரியால் தொடக்கமாக நம்பரியந்தம் எல்லாருமே திருப்த பிரபன்னர்கள். அப்படின்னா 6 இருக்கிறதா இருக்கும். ஆச்சாரியர் கூட 6 இருக்கிறான். ஆழ்வார்களை தவிர மற்ற அத்தனை பேரும் 6 இருக்கிறான். கிடைக்கும்போது கிடைக்கும். நம்ம திருமாவட்ட என்ன அனுஷ்டிச்சாச்சு, எப்படி கிடைக்குமோ அன்னைக்கு கிடைக்கட்டும். ஜெயகாலத்தானே முக்தி சார் இந்த நினைவோடு இருந்திருப்பா. ஆனா ஆழ்வார்கள் அப்படி குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, இன்னின்ற நீமை இனியாமராமை இப்படி இருக்கா இல்லையா? இப்ப அந்த அர்த்தத்தை இங்க சொல்லலை. ஆமா, அப்பனா ஏன் சொல்ல வேண்டியதுன்னா இதான் புரியும் இல்லையா? ஆர்த்தன்னா துடிப்போடு இருக்கவன், திருப்தன்னா தெளிந்து ஒரு மாதிரி நிதானம் இருக்கணும். இப்ப நான் என்ன தெரிவிக்கிறான்னா ஆர்த்தன் திருப்தனாகிறான், திருப்தன் ஆர்த்தனாகிறான். இது நமக்கு என்ன கேட்குன்னா அவருடைய நினைவு பற்றி திருப்தனாகில் 6 இருக்கான். ஆகட்டும், மிகவும் மோட்டப்படுகிற என்று இருப்பார்கள். இப்ப ஆர்த்தனாகி விடுவோம். ஆர்த்தம் என்றால் அப்போதே மோட்டம் துடிப்பு. அப்ப துடிப்பு இல்லாமல் இருக்கவன் துடிப்போடு ஆகுகிறான், துடிப்போடு துடிப்பு இல்லாமல் ஆகினான். இவர் என்ன சொல்ல வரான்னு முக்கியம். துடிப்பு இல்லாம இருக்கிறவன் துடிப்போடு இருக்கணுமா, துடிப்போடு இருக்கிறவன் துடிப்பு இல்லாம இருக்கணுமா? ஆர்த்தனா துடிப்போடு இருக்கணும். இந்த ஆர்த்த சப்தத்துக்கு நீங்க ஆர்த்த சப்தத்துக்கு துடிப்போடு இருக்கணும். ஆர்த்தனா அப்படியே ஆர்த்தி இந்த பண்ண திருப்தம்னா கிடைக்கட்டும். எதாவது முடிச்சுருக்கா, அப்ப 50 பேர் நின்றுருக்கா, அங்கே ஒருத்தர் துடிப்போடு முன்னாடி வந்துட்டார். அவனுக்கு ஆர்த்தன்னு எப்படி எல்லாரும் கொடுக்க போறாங்க?
ஒருத்தருக்கு இல்லாம இருக்க போது அதுக்குன்னு கொடுப்பாரு. அப்படி ஆறு இருக்கனே வரிசையில ஒண்ணு இருக்கனே கடைசியில வாங்கிக்கிறேன்னு அவன் அதுக்கு திருத்தன். இதுதான் வித்தியாசம். அப்ப திருத்தன்னா ஆறு இருக்கிறவன், ஆத்தன்னா துடிப்போடு இருக்கணும். ரெண்டுமே மோட்சத்துக்கு போறவன் தான். என்ன வச்சுக்கோ, இப்ப துடிப்போடு இருக்கிறவன் பேரு ஆத்தோடு, ஆழ்வார் தான் துடிப்போடு இருக்கா. அதுக்கு பிரபன்னன் பேரு, ஆத்த பிரபன்னர் திருத்த பிரபன்னன் பேரு. ஆனா இங்க பிரபன்னனை பத்தி எடுக்கல, ஆத்தியா ஆத்தனா இருக்கணும் திருப்தனா இருக்கணும். திருப்தன் ஆத்தனா இருக்கணும், ஆத்தம் திருப்தன் திருப்தனாகினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா துடிப்பு இல்லாம இருக்கிறவெல்லாம் துடிப்போடு இருக்கணும்னு ஆகணும், துடிப்பு இருக்கிறவெல்லாம் துடிப்பு இல்லாம ஆகணும். இப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா என்ன புரிஞ்சுக்கணும், இனிமேதான் நல்லா சொல்லணும். ஒரு சீவைஷ்ணவன் திருநாட்டை அலங்கரிக்க போக மற்ற சீவைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னு கேட்டார். அதுதான் சொன்னார், திருத்தன் ஆத்தனாகணும் ஆத்தம் திருத்தனாகன்ட்டார். இல்ல ஒண்ணுமே புரிஞ்ச சொன்ன. இப்ப இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா கோஷ்டி சேகரான்னு, கோஷ்டி சேகரம். எந்த கோஷ்டினா இவருக்கு நந்திய நிறைய கோஷ்டி இல்லையா, அந்த கோஷ்டி என்ன கோஷ்டினா இங்க ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டி இருக்கு இல்லையா, லீலா விபூதியில நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களும் ஸ்ரீவைஷ்ணவ தானே, அவளையும் சேர்த்துக்கிறார். யார் சேர்க்கிறார்? நந்தியை சேர்க்கிறார். அவர்கள் ஜாகிரதையா கேளுங்க, அவரையும் சேர்த்துக்கிறார். என்னன்னா ஆர்த்தம் திருஷ்டனாகணும். ஆர்த்தம்னா ஆறு இருக்கணும், ஆறு இருக்கிறவன் துடிக்கணும், துடிக்கிறவன் ஆறு இருக்கணும். இப்ப துடிக்கிறவன் ஆறு இருக்கணும், ஆறு இருக்கணும் துடிக்கணும். இந்த ஊர்லயான்னா இந்த ஊர்லயும் அந்த ஊர்லயும் ரெண்டு இடத்துலையும், ரெண்டு ஊர்ல நித்திய விபூதியும் லீலா விபூதன். லீலா விபூதியில் எப்படி இருக்காவா அந்த நிலை வேறு, நித்திய விபூதியில் எப்படி இருக்கா அந்த நிலை வேறு. அதான் ஓட்டு சேர்க்கிறார். எப்படி சேர்க்கணும்னா நித்தியமுக்தருக்கு மேல இருக்கிற அதாவது சீவைஷ்ணவன ஒரு சீவைஷ்ணவர் பத்தாத்மா முக்தி அடைந்தால் மிச்சம் இருக்கிற பத்தாத்மா முகூட்சுகள் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா. பத்தாத்மா மோட்சத்துக்கு போறான், மோட்சத்துக்கு போறான், மோட்சத்துக்கு போன அங்க என்ன சொல்றான், சீவைஷ்ணவருக்கு நித்தியமுக்தி என்ன நினைக்கிறார் என்பதை சொல்ற. ஏன்னா இத்தனை நாள் இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா திருப்தர்களாக இருந்தார். இன்னைக்கு நம்மோட ஆதாரம் இருப்பான் இருப்பான்னு இருந்தா திருப்தன்னா என்ன அர்த்தம். இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவா எப்படி இருக்கா, முதல்ல சொல்றேன், இந்த ஊர்ல நஞ்சியருடைய சிஷ்யர்களா ஆச்சாரம் நம்மோட தான் இருப்பான், நம்மோட தான் அப்படின்னு 6 ஜனம் இருந்தா போயிடுவா இருந்தா இல்லையே, போயிட்டு இருக்க மாட்டாரு. எந்த ஆச்சாரம் போவான்னு இருக்க மாட்டாரு. அல்ல இது நம்மோட இருக்கா, நம்மோட ஆர்த்து திருப்தியாதான் திருத்தரதானே இருந்தாரா. இப்ப புறத்து போயிட்டாரு, புறத்து போயிட்டா அப்ப இழந்துட்டோமே துடிக்க ஆரம்பிக்கிறா இல்லையா. இப்ப என்ன ஆயிட்டு ஆர்த்தி வந்துருக்கு. திருப்தனா இருந்தா திருப்தன் சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் இதை புரிஞ்சுக்க முடியும், ஆர்த்தம் சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சதான் புரிஞ்சுக்க முடியும். திருப்தன் என்னால் ஆறி இருப்பது, ஆர்த்தன் என்னால் துடிப்போ இருப்பது. இப்ப இத்தனை நாள் ஆச்சாரம் கூட தானே இருக்காரு, ஒன்னும் கஷ்டம் இல்லையே, கூடியா இருக்காரு. எத்தனை அர்த்தங்கள் நம்ம வர்ஷிக்க போறார், நம்ம கேட்க போறோம். அவர் திருவிழி பலத்தால் அத்தனையும் நம்முடைய திருவுள்ளத்துக்குள்ள தங்குமனும் நீ எனக்குத்தான் காத்துக்க போறோம். அதனால திருப்தனா இருக்கார், திருப்தியா இல்லை திருப்தனா இருக்கார், ஆறி இருக்கார். எப்ப வேணா கட்டுக்கலாம் இருந்திருக்கா. இப்ப இவர் கிளம்பத்தினாது உடனே போயிட போறாரு, இழக்க போறவே ஆச்சாரம் இழக்க போறவே அப்படின்னு துடிப்பு ஏற்படுது இல்லையா. இப்ப என்ன ஆயிட்டு திருப்தன் ஆயிட்டான், இப்ப அர்த்தம் முடிஞ்சிட்டா ஆத்தன் ஆயிட்டான். அதாவது ஆத்தன் ஆகிவிடுகிறான், திருப்தன் ஆகும். ஆனா இப்ப இது எந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிலை. இப்ப அந்த ஊருக்கு போறோம், மறுபடியும் நம்ம ஊர் விஷயம் சொல்றேன், இதை புரிஞ்சுட்டுதான் திருப்பியும் அந்த ஊருக்கு தான். அந்த ஊரு இன்னும் பக்கத்து ஊர் இல்ல, ஸ்ரீவைகுண்ட நித்திய விபூதி ரெண்டே ஊர் தான் நம்மளை பொறுத்தரணும். உபய விபூதி தான் இந்த ஒரு நம்ம ஊர்ல, நம்ம ஸ்ரீவைகுண்ட விபூதி உண்டு, லிங்கமும் உண்டு. என்ன சுவாமி விபூதி இருக்கான்னா, விபூதினா இது இல்லை, விபூதினா சொத்து, பகவானுக்கு சொத்து தான் விபூதி. நாம எத்தையோ விபூதி சொல்லிருக்கோம், விபூதினா பகவானுடைய சொத்து. லீலா விபூதி ஒரு சொத்து, நித்திய விபூதி ஒரு சொத்து, லிங்கமும் உண்டு. லிங்கம் என்ன சுவாமி, இந்த லிங்கம் லிங்கம்னா அடையாளம் அர்த்தம். லிங்கம்னா உபயலிங்க தன்னு பேர் பகவானுக்கு. ரெண்டு நித்திய விபூதி இல்லாத அடையாளமாக கொண்டுள்ளான்னு அர்த்தம். அதனால் லிங்கமும் பகவானுக்கு உண்டு, அவளுக்கு தான் உண்டு அர்த்தம் இல்லை, ரெண்டுமே உண்டு. திருச்செல்வா அப்படி இருக்கே. இப்ப இந்த ஊர்ல ஆச்சாரியனுடைய ஆச்சாரன் இருக்கா, சிஷ்யன் இருக்கான். சிஷ்யன் இருக்கே ஆச்சாரன் நமக்கு எல்லா அர்த்தத்தையும் கொடுக்க போறா ஆறி இருக்கா இல்லையா. அப்ப திருப்தனா இருக்கா. உடனே கிளம்புற ஏதோ பெருமாள் பிரார்த்திச்சுட்டா சிவைக்கு போறோம், அந்த போய் கைக்கு அந்த மாதிரி வேறு அடியரோடு இருந்தாலும் கைக்கரித்த பிரார்த்தித்தா பெருமாள் சந்தோம் கொடுத்துடுறாரு. கொடுத்தோன்னு கிளம்பணும். கிளம்பச்சு இவளுக்கு என்ன ஆயிடும், ஐயோ கிளம்புறாரு இழந்தோமோ சொல்லி காமிக்கிறா இல்லையா. அப்ப இத்தனை நாள் திருப்தனா இருந்த இந்த ஸ்ரீவைஷ்ணவா, எந்த ஸ்ரீவைஷ்ணவா நஞ்சியருடைய தற்சிஷ்யருக்கு அத்தனை பேரும் என்ன ஆயிட்டு துடிக்க ஆரம்பிச்சு என்ன ஆகுது, ஆர்த்தன் ஆயிடும்.
ஆர்த்தனாயிட்டான். அப்ப திருப்தன் ஆர்த்தனாயிட்டான். சரி, அங்க என்ன அர்த்தம்? இது நம்ம ஊர்ல லீலாவு பூஜை நித்திய பூஜை என்னாச்சுன்னா ஆர்த்தன் திருப்தன் ஆயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நித்திய பூஜை என்ன பண்ணிட்டு இருக்கா? சிவன் இருக்கலாம், ஒரு பக்தன் வருவானா 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 துடிச்சுட்டு இருக்காவா, அப்ப ஆட்சி இருக்கு. இப்ப வந்துட்டா இனி போக மாட்டான், இனி போக மாட்டான், இனி போக மாட்டான். ஏன்னா நச்சபுனராவர்த்தது நச்சபுனராவர்த்தது நச்சபுனராவர்த்ததுன்னு டாக்டர் சொல்லிபடியாலே அன்று திரும்ப வர மாட்டேன், இனி போக மாட்டேன். அப்ப என்ன ஆறு இருக்கா இல்லையா? இப்ப திருத்தன் ஆயிட்டான். இதைத்தான் சொல்றார். இதை அவர் சொல்லி நமக்கு வியாக்கியானத்தை எழுதி வைக்கிறேன்னா ஏதாவது புரியுமானா ஆட்டம் திருத்தனாகிறான் திருத்தனாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மண்ணும் புரியாது. அவ பூர்வாச்சாரம் நமக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், எதா புரிய போறத எந்த சொல்ல ஆட்டம் திருத்தன் திருத்தன் ஆட்டம்னா அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து கிளம்பி வரான்னா வரலையே வரலையே இன்னும் வரலையே வரலையே யார் குடிக்கிறார்? நித்திய சூரிகளும் குடிக்கிறார். ஒரு சேர்ந்து எனக்கு வந்தாச்சு 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 ஒண்ணு வேண்டாம். கடந்த 4 மணிக்கு வரணும் பள்ளிக்கூடத்துலேருந்து, தாயார் எடுத்து பார்க்குறேன், எதிர்பார்த்துருக்கா 4:10 ஆச்சு 4:15 ஆச்சு, வாசலில் வந்து வாசலில் வந்தவர்கள் உள்ள வர தெரியாதா இருந்தால் தாயார் வந்து பார்ப்பா வாசல் வரலையே இன்னும் அடுக்கல இதை வச்சுட்டு வந்து பார்த்துட்டே இருக்கா. அப்ப அவ வராத இருக்கும் துடிப்பு ஆட்டம். நமக்கும் அர்த்தம் உண்டு, இதுக்கு வேண்டியிருக்காங்க நம்மகிட்டே ஆட்டம் வந்து பெருமாட்ட போய் கேட்கணும், உமக்கு ஆர்த்தியா எங்ககிட்டே ஆர்த்தி இருக்க என்ன? அப்ப அது வரைக்கும் ஆட்டம் உடனே வந்த உடனே கட்டி தள்ளிக்கிறோம், என்னென்ன பண்ணலாம், இது போக மாட்டாங்க. அப்ப திருத்தனாங்க. அப்ப முதல்ல இது சீவைக்குள்ள சுவாமி இந்த பள்ளிக்கூட குழந்தை வச்சுட்டு சீவைக்குள்ள திருத்தான இருக்கணும்னா நம்ம புரியத்துக்கு எதுவும் தெரியும், அது அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அப்ப நாம துடிக்கிறோம்னால ஆட்சி, துடிக்கு போயிருக்கனாலே திருத்தனாயிட்டாரு. அப்ப நிச்சய சூரியெல்லாம் துடிக்கிறா, இன்னும் இந்த ஜீவாத்மா வரலையே வரலையே துடிக்கிறா. துடிச்ச உடனே கிளம்பி போயிடணும். அப்ப வேணா ஆட்சி வந்து ஆட்சி போயிடுது, என்ன ஆயிட்டா திருத்தன் ஆயிடுறான். இப்ப இங்க இருக்கிறவங்க திருத்தனாக இருப்பதும் ஆத்தனாக ஆடினா அங்க ஆத்தனாக இருக்கிறவங்க திருத்தனாக புரிஞ்சுக்கொள். அப்ப நீ என்ன நினைக்கிறான்னா அப்ப என்ன அர்த்தம்னா, உடனே நாம என்ன நினைப்போம், சுவாமி இங்கிருந்து அங்க கிளம்பியாச்சு சீவைகளுக்கு, அவளுக்கு சந்தோஷம் வந்துருச்சு, அவள் என்ன திருத்தன் ஆயிட்டான். இப்ப நாங்க திருத்தனா இருந்தோம், இப்ப ஆதாரம் இருக்கிற பரியந்தம் ஆதாரம் கிளம்பிட்டார், கிளம்பி கொண்டு நாங்க ஆசனம் ஆயிட்டோம் போயிட்டாரும் துடிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான், நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான்னா அப்பன்னா இத்தனை நாள் அவா கஷ்டப்பட்டால, யார் கஷ்டப்பட்டா? நித்திய சூரியர்கள் கஷ்டப்பட்டால. இப்ப அது தெரியலையான்னு கேட்கறது. அதாங்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டும்னா இனிமே எங்களுக்கு கஷ்டம் தானா? ஆனா நேற்று வரை அவ கஷ்டப்பட்டு இருந்தாரு, யாரு? நித்திய சூரியர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அப்ப அதை பார்க்க வேணும்னா அப்ப கஷ்டப்பட்டவனு கஷ்டம் தீர்ந்து போயிடும். இத்தனை நாள் நீங்க சுகமா இருந்தது, இப்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருந்தா இத்தனை நாள் அவ சுகத்தைப்பட்டிருந்தா, இத்தனை நாள் இவ சுகமா இருந்தா ஆதாரம் வச்சுட்டு இப்ப கஷ்டப்படணும், இதுவே பட வேண்டியதானே. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த சென்றுவர் ஆழ்ந்த படிக்கிறவரையாலே யோசித்து நீங்களும் திருப்தனாக வேண்டும் என்று அர்த்தத்தை சாதிக்கிறார். இங்க என்ன ஆச்சு மறுபடியும் சொல்றேன், இங்க முதல்ல திருப்தனா இருந்தா அதான் இருக்காங்க, அடுத்த நேரத்து கிளம்பி போயிட்டு அவ அங்க போறதுனால ஆத்தனாயிட்டா, துடிச்சிட்டு ஆத்தனாயிட்டா. இவர் என்ன சொல்றாருன்னா நீங்களும் திருப்தனாகணும் அப்படின்னு இருக்கணும், துடிக்காம இருக்கணும். துடிக்காம இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும், நன்னா இருக்கணும். அதாவது அதுனா கிடைக்கணும் அந்த நேரம் இல்ல. திருப்தம்னா என்ன அர்த்தம்? திருப்தம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? திருப்தம்னா ஆடி இருக்கணும்னு சொன்னேன். எதனால ஆடி இருக்கணும்? அவர் கிடைச்சிருக்கு, நல்ல விஷயமா வச்சிருக்கு, ஆச்சாரங்கன்னு சீவை கொண்டு போயிருக்கார், சீவை கொண்டு போயிருக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே, அவருக்கு என்ன செய்ய கொண்டு அப்படின்னு ஆடி இருக்கணுமானோ? ஆடி இருக்கணும் என்ன அர்த்தம்? திருப்தனா இருக்கணுமானோ? இப்ப நீங்க திருப்தனா இல்லாம ஆட்டமா இருக்கல, முதல்ல திருப்தனா இருக்கு ஆச்சாரம் இருந்தாச்சே, இந்த எண்ணம் வரணும். ஆச்சாரம் திட்டத்தை திருப்தனாந்து இப்ப ஆச்சாரம் கலந்து போனா ஆத்தனா ஆயிட்டு, ஆத்தனா அதுக்கப்புறம் போயிட்டாரு கஷ்டமா இருந்தது. அங்க அவ விஷயத்தை விட்டுடுவோம், அவ விஷயம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அவ முதல்ல திருப்தனா ஆத்தனா இருந்தா, இப்ப திருப்தன் ஆயிட்டா, இனிமே திருப்தனா தான் இருக்க போறா. அதனால அந்தவன் பேரின்பத்து அதிகோருடன் அந்தவன் பேரணும், அந்தம் இல்லாத இதற்கு மேலே முடிவில்லாத இன்பம் எதுன்னா சீவை கொண்டுதான். சீவை மற்றதெல்லாம் முடிவோடு இன்பம், ஒரு கால விசேஷத்தோட இன்பம் ஆச்சு. 6 மணி ஆச்சுன்னா காலம் முடிஞ்சு போச்சு, இனிமே காலட்சம் உண்டானா அடுத்த நாள் தான், என்னைக்கோ அன்னைக்கு. ஆனா அந்த மீன் காலட்சேபம் நொடிஞ்சுட்டு இருக்கு. எப்ப முடியும்னா முடிவு கிடையாது, அந்தம் இல்லாத காலட்சேபம் எப்பவுமே எல்லா விஷயமே இங்கெல்லாம் அந்தத்தோடு கூடியது. அந்த அந்தம் இல்லாதபடியால அவளுக்கு இனிமே என்ன
திருப்தனாவே இருக்க போற, எப்பவுமே அவளை தேய்ச்சி வச்சுட்டு அவளோட இருக்க போற. ஆனா இவ்வளவு தூரம் ஏன் சொல்றாருன்னா, அப்ப நீங்க எல்லாம் திருப்தனாகணும் ஏன் அந்த அர்த்தத்தாங்கன்னா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டுக்காங்கன்னா நம்பில்லைக்கு மனசு ஏக்கல, மனசு ஏக்கல. இதை சொல்லிட்டு நஞ்சியை பறக்க போயிட்டார், நஞ்சியை சீவருக்கு கலந்து போயிட்டார். ஆனா இவருக்கு நாக்கு இன்னும் ஏற்கல நம்பில்லைக்கு. ஏற்கலைன்னா அந்த அர்த்தம் பரிபூர்ணமா தன்னுடைய நிலையில வரலன்றது அர்த்தம் இல்லை. இவருக்கு இன்னும் தன் சிஷ்யருக்கு இன்னும் சுலபமா சொல்லணும் நடக்கணும். இது வரைக்கும் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் முதல்ல பார்த்துருவோம். அது புரிஞ்சுட்டா தான் நமக்கு என்னன்னு, இங்கிருந்து கிளம்பி போறக்கூட ஸ்ரீவைஷ்ணவன் ஆச்சாரம் இருக்கச்சே திருப்தனா இருந்து ஆச்சாரம் கலந்து போச்சு, அதே ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆர்த்தன் ஆகிறார். அங்க இருக்கிறவா இந்த ஸ்ரீவைஷ்ணவன் வரத்துக்கு முன்னாடி ஆர்த்தனா இருக்கா, வந்ததுக்கு திருப்தனா இருக்கா. ஆனா இங்க இருக்கிறவா திருப்தனா இருக்கா, கிளம்பி போன ஆர்த்தனா இருக்கா. ஆனா ஆர்த்தனா இருக்க கூட திருப்தனா இருக்கான்ற. திருப்தனா இருக்கணும்னு என்ன அர்த்தம், ஆச்சாரியன் சீவை கூட்டத்தை ஆச்சாரியனுடைய அடைந்தார், சீவை கூட்டத்தை சாதித்தார் என்கிற சந்தோஷம் இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சீவைக்கு இருக்கணும்னு செஞ்சார். அதை என்ன செஞ்சார், திருப்தன் ஆர்த்தன் ஆகிறான், ஆர்த்தம் திருத்தம் ஒரே வழியில முக்கி போயிட்டார். இவருக்கு இன்னும் பிரசன்னமா இல்லை, இவருக்கு மனசு ஒன்றும் ஏற்கல, நம்பில்லைக்கு ஏற்கால முடியாது. அடுத்து என்ன பண்றது, ஒரு சரித்திரத்தை பார்க்கறாரு. இந்த சரித்திரத்தை பார்க்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நீங்க புரிஞ்சுட்டு இருக்கேன், இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா கிளம்பி போறான்னா துடிக்க கூடாது. என்ன பண்ணணும், ஓனும் ஆடமான ஆடப்படாது. என்ன பண்ணணும், ஆச்சாரத்தினுடைய பாபித்தான சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு ஜீவாத்மா கிளம்புறதுனாலே கல்யாணம் திருக்கல்யாண உற்சவம் தான் பேரு. நம்முடைய சம்பிரதாயத்தை மரணம் தான் திருக்கல்யாண உற்சவம், மற்றொன்னு கிடையாது. அப்ப மரணம் திருக்கல்யாணம் மேல ஒருத்த சிதி சொல்றேன். திருக்கல்யாண உற்சவம்னா என்னது, பெருமாளோடு சேர்ந்து அங்க இருக்க ஒரு குழாங்கலாவோடு சேர்ந்து குழாங்கலால் அடியீருடன் கூடி நின்று ஆடுவினை வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தவன் பேரின்ப அடியரோடு இருந்தவை கொந்தலர்கள் குருகூசுரவோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்ப அத்தனை பேரும் அங்க போய் இருக்கே அவளோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவனும் அந்த பாக்கியத்தை பெற்று இருக்காது என்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அந்த சந்தோஷம் இல்லாமல் கிளம்பி போயிட்டாருன்னு வருத்தப்பட்டா இவன் சீவைஷ்ணவன் இல்லைன்றது. இதான் ஆர்த்தன் திருத்தன் ஆர்த்தனாகனு சொல்லிட்டார். ஆனா நம்பிலைக்கு இன்னும் மனசு இன்னும் பிடிபடாத கற்று இன்னும் அவருக்கு உள்ள பிடிச்சுட்டே இருக்கு. நஞ்சியை போட்டார். அதற்கு பிறகு நடந்து ஒரு சரித்திரத்தை சொல்றார். இப்ப நம்பில்ல இவ்வட்டத்தை அனுஷ்டான பரியந்தமாக ஆற்றார். இப்ப அவரு அனுஷ்டானம் இல்லை, தன்னுடைய உபதேசபரமாக சொன்னார். அனுஷ்டான பிராக்டிஸ் அனுஷ்டான பரிசத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கறாங்கன்னா அவருடைய இப்ப புத்தகத்தை பார்க்கலாம், இது வரைக்கும் பார்க்கணும். இப்ப புத்தகத்தை பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அனுஷ்டான பரியந்தம் என்னது, அதாவது ஆப்தனாகில், அதாவது அது அதிகாரகுணமாக அன்றோ இருப்பது திருப்தனாகில் ஆப்தனாகிறான், ஆப்தனாகில் திருப்தனாகி இருக்கிறான் என்று அருளி செய்ய பிள்ளையும் இவ்வர்த்தத்தை அனுஷ்டான பரியந்தமாக கண்டபடி வரணும். அதாவது அம்மங்கி அம்மாள் பரமத்துக்கு ஏந்திருள்ள காலத்திலே அவர் திருமாளிகளே பிள்ளை எழுந்தட அவருடைய தேவியார் பிரசன்னாயிருக்க ஸ்ரீபாதத்தில் சேவித்த போன்ற விதலிகள் இதுக்கு நிதானம் என் என்று கேட்ட அம்மாள் தேவியார் விஷயத்தில் இதற்கு முன்பு பண்ணின பிராசுக்குள்யம் உண்டாகிலே அன்றோ என்று கேட்டுக்கு வெறுக்க வேண்டுவது என்று அருளை செய்தார். இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது இவர் அனுஷ்டான பரியந்தம் காட்டணும்னு சொன்னார் இல்லையா. நந்தியை கலந்து போயிட்டார். நந்தி என்ன சொல்லிட்டு போயிட்டார், ஆர்த்தம் திருத்தனாகவும் திருத்தன் ஆர்த்தனாகவும் கலந்து போயிட்டார். அப்படின்னா அர்த்தம்னா இங்கிருந்து ஒரு தீவேற்றன் கலந்து போறான்னா அவனுக்கு சந்தோஷம், மற்ற தீவேற்றனா சந்தோஷப்படும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அது பூர்த்தியா சொல்லாம ஆர்த்தம் திருத்தனாகவும் திருத்தன் ஆர்த்தனாகவும். அதுக்குதான் முதல் வார்த்தை என்ன விஷயம், முதல் வார்த்தை ஆச்சரியமா தானே பார்த்தோம். முதல் வார்த்தை என்னன்னா ஈஸ்வர விநியோகம், ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்றாது, ஈஸ்வரனியம் ஆத்மா என்கிறன். அப்படின்னு அர்த்தம் பரமாத்மாவை ஜீவாத்மா அனுபவிக்கிறான் பேரு, ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறான் இராதேன்னு அதான் அவருடைய அர்த்தம். அப்ப அந்த அர்த்தம் வந்துனால இங்கிருந்து பரமாத்மாவா ஜீவாத்மா அனுபவிக்கிறான்ற அர்த்தம் வந்துனால சந்தோஷம் தான் ஏற்படும். ஜீவாத்மா பரமாத்மா அனுபவிக்கிறான்றனா சந்தோஷம் ஏற்படாது, துக்கம் ஏற்படும். அது அர்த்தம் திருத்தன் ஆர்த்தனாகனா ஆர்த்தம் திருத்தனாகன்னு சொன்னார். பின்னாடி வருஷம் இன்னும் நம்ம விவரிக்கிறேன். இவர் என்ன சொல்ற, இந்த சரித்திரம் சொன்னா என்ன அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தொன்மை, பெரிய சூட்சமான அர்த்தங்கள். அதனால்தான் வார்த்தாமாலைனா வரணும்னாலே எல்லாத்தையும் தெரிஞ்சு ரகசியத்திலையும் பூர்ணமா கரகலமாக தெரிஞ்சுன்றத வார்த்தாமாலைக்கு உள்ளுக்குள்ளே வேணும். நாம ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு திடீர்னு உள்ள வந்துடுவோன்றதுக்காக சட்டுன்னு புரியாது. இருந்தாலும்
அவனுடைய அனுகிரகத்தாலும் ஆச்சார கடாட்சத்தாலும் புரிய முடியல. நான் நல்லா முகந்தியா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் நிறைய ஞானம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கர்த்தான் கிடையாது. இது சொல்ல வந்தோம்னா அப்ப ஒரு அனுஷ்டான பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சரித்திரம் நடந்துருக்கு. யாரு நஞ்சினுடைய வாழ்க்கை நஞ்சியை கலந்து. இப்ப நஞ்சி இந்த நாடகத்துல நஞ்சியோட நாடகம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவர் கலந்து ஜீவிக்கு போய் கையில் வாங்கிட்டாரு. இப்ப இவாளுக்கு அவர் சொன்ன வார்த்தையில இன்னும் புரிபடலும் இன்னும் சந்தேகம் இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவருடைய சரித்திரத்துல அம்மந்தி அம்மாள்னு ஒரு ஒருத்தர் பெரியவர். அம்மந்தி அம்மாள் ஒரு பெரியவர். அம்மந்தி அம்மாளுடைய வார்த்தை நிறைய இருக்கு. அந்த அவர் ஆண் பெண் இல்லை. அம்மந்தி அம்மாள் பரவத்தை போயிட்டார். பரவத்தை கிளம்பி போயிட்டார். போன உடனே நம்பில்லை அம்மந்தி அம்மா திருமாலுக்கு போயிருக்கார். பரவத்து போயின உடனே விசாரிக்கணும் போயிட்டு போய் தெரிவிக்கணும் போனார். அப்ப அவருடைய திருத்தேவியார் இருக்கல அந்த திருத்தேவியார் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கா சிரிச்சுட்டே இருக்கலாம். கரெக்டா கலந்து போயிட்டார். படுக்க வச்சிருக்கா. இவன் சிரிச்சுட்டு இருக்கா. சிரிச்சுட்டே இருக்கலாம். இதான் பாருங்க இங்க பாருங்க. பின்னையும் அம்மந்தி அம்மாள் பரவத்து வேண்டுள்ள காலத்து அவர் திருமாவே பிள்ளை எடுக்கிறத அவருடைய தேவியார் பிரசன்னையாக இருக்க அப்படின்னு நல்லா சௌக்கியமா நல்லா சிரிச்சுட்டு எல்லா அலங்காரத்தை வந்து நல்லா சிரிச்சுட்டு சௌக்கியமா இருந்துருக்கலாம். அப்படின்னா என்னன்னா தன் வீட்டை ஒரு சுபகாரியம் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலையோடு அந்த அம்மா சிரிச்சு ஃப்ரீயா இருக்கலாம், சிரிச்சு உண்டே இருக்கலாம். இப்ப இந்த நம்பில சிஷ்யெல்லாம் அதை பார்த்தான். நம்பில போறோம்னா ஒரு சிஷ்யெல்லாம் போயிட்டார். எந்த சுவாமி கலந்து போயிட்டார். அவருடைய திருத்தேவியார் அதுவும் தர்மபத்தினி பக்தா கலந்து போயிட்டாரா உடனே அழ வேண்டாமா வருத்தம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். 40 வருஷம் 50 வருஷம் ஒருத்தர் ஒரே நீயா இருந்து குடும்பம் நடிச்சிருக்கோம். நடிக்கிறக்கச்சு தனியா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற வருத்தம் இருக்கு போனோம். அந்த வருத்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இவரெல்லாம் பக்கத்து சிஷ்யெல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். இப்ப நமக்கே இந்த சந்தேகம் வரும். இந்த ஆட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாரா போனா அழகமா சிரிக்கணுமா சுவாமி? இப்ப முதல்ல அதை சொல்லுங்க. சிரிச்சா அது ஒரு தப்பா நினைக்கிறது, அழுதுட்டா நீங்க சொல்ற அர்த்தத்துக்கு தப்பா போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? சிரிக்கிறமா அது பதில் இருக்கு. பின்னாடி சொல்றேன். இப்ப என்ன சொல்ற இந்த சந்தேகம் இந்த சந்தேகம். அப்ப சீவைத்தவா போனா அழகமா சிரிக்கணுமா இந்த இருந்துருக்கு. இப்ப இந்த மாதிரி சிரிச்சுருக்கா உடனே அவர் சிஷ்யாலாம் கேட்க ஆரம்பிச்சா. என்ன சுவாமி இந்த மாதிரி இருக்காளே இதுக்கு என்ன காரணம் என்று கேட்க அவருடைய தர்மபக்தியால் இப்படி இருப்பதற்கு காரணம் என் அவருடைய பக்தாவை பீடிக்காமல் ஏதோ விரோதம் என்றால் வைகுண்டத்தை போயிட்டு வந்து அழுது கொண்டிருப்பாள். அவ 2 பேருக்குள்ள தர்மபக்தி அவ தாம்பத்தியம் பண்ணியிருக்கா இல்லையா? அவ 2 பேருக்கு விரோதம் இருந்தா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? விரோதம் இருந்தா ஐயோ சிவகன் போயிட்டாரு நான் ஒன்றும் போகலையே அப்படின்னு வாழ்வா. 2 பேருக்கு தாம்பத்தியம் நல்லா இருக்கிறபடியாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டிருக்கிறபடியாலே விரோதம் இல்லாதபடியாலே ஓ என்னுடைய பக்தா சீவை குண்டம் போனார் அவருக்கு அந்த பேரினருக்கு அடியோடு இருந்து கொண்டு அந்த கைங்கரியம் பண்றார் என்கிற சந்தோஷத்தாலும் இருக்கின்றாங்க. இந்த எண்ணம் வருமானம் முதல்ல யோசனை பண்ணணும். முதல்ல கலந்து பக்தா கலந்து போயாட்டினாலே ஐயோ எனக்கு சுமங்கலியான தன்மை போயிட்டேன் முதல் நிலை எந்த பேரையுமே ஏற்படும். ரெண்டாவது நிலை அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னா யாரை நான் ரட்சிக்கிறது? 2வது நிலை. 3வது பிள்ளைகளை பார்த்தா இந்த நட்சத்திரம் இருக்கு அவரு ஒன்று சம்பாதிச்சு வைக்கலையே பேங்க்லயே ஒன்று போட்டு வைக்கலையே யார் என்ன காப்பாற்றது? 3வது நிலை. 3 வந்து முதல்ல தான் வரும். அவர் கலந்து சீவைக்கணும் சத்தமா போயிருக்காரு அப்படின்ற ஏற்படவே ஏற்படாது. ஆனா ஏற்படணும்ன்ற சாமி இந்த தர்மசாஸ்திரத்தை ஒத்துக்கிட்டுருக்கான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். சாமானியமா நம்ம என்ன நினைக்கிறோம்? சுமங்கலி முன்னாடி போகணும், பின்னாடி கர்த்தா பின்னாடி போகணும். இல்ல கர்த்தா முன்னாடி போகாத சுமங்கலியா போகணும். சுமங்கலியா போயின்னு சொல்லிட்டு இல்லையா? பின்னாடி போன சுவாமி அவங்கள வேண்டாம் சுவாமி எங்கேயும் கேட்க மாட்டேங்க. ஒரு கல்யாணம் காட்சினா அப்படி இல்லை கிட்ட வராது சொல்றான். ஏதாவது உடனே தள்ளிதான் அப்படின்றா இல்லையா? இதுதான் மூட நம்பிக்கை. சாஸ்திரம் அதை சொல்லவே இல்லை. நம்முடைய பூர்வாச்சாரர்கள் எங்கேயுமே எடுத்து காட்டல. எங்கேயுமே கூறத்தாண்டால் முதல்ல கூறத்தாழ்வார் தான் கிளம்பி போனார். பின்னாடி அவர் தமபத்தி பின்னாடி தான் போறார். இப்ப அவன் கிடையாது. 2வது நம்முடைய சீவைத்துவ சம்பிரதாயம் பிரகாரம் எல்லாருமே சுமங்கலி. பக்தா போயா பக்தா அவர் தான் பக்தவா பக்தா நினை வச்சுக்கோ. பக்தா வந்திருக்கபடியாலே எல்லாருமே சுமங்கலி. அமங்கலி என்கிற வார்த்தையே சீவைத்துவ சம்பிரதாயத்திலே கிடையாது. புரியுதா? எப்பவுமே சுமங்கலியா. அமங்கலம் என்ற வார்த்தையே இல்லையா? என்னைக்கும் பக்தாவதா அவதான். அப்படி இருக்கிறது இவர் போயிட்டு சரீர சம்பந்தத்தாலே பக்தா. போன ஜென்மால யாரும் பக்தா? முதல்ல போன ஜென்மால இவ பெண்ணா ஆனா தெரியாது. ஆத்மா பெண்ணா ஆனா
எல்லா ஆத்மாவுக்கும் ஆண் சுபாவம் கிடைக்கும், பெண் சுபாவம் கிடைக்கும். அப்படி இருக்கச்சு இது இருக்கா இருக்க தெரியாது தெரியாது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, முதல்ல ஆண் தான் போகணும்னு சொல்லுது, பெண் போக கூடாதுன்னு சொல்லுது. சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது. ஏன்னா பர்த்தாவை முதல்ல கிளம்பி போகணும், பெண் இங்கதான் இருக்கணும். ஏன்னா பர்த்தா இல்லாம இந்த பெண்ணால வாழ முடியுமா? ஆனா அந்த மனைவி இல்லாம அந்த பர்த்தாவால வாழ முடியாம. அப்பதான் அந்த பெண்ணுக்கு எத்தனை பிராதானிய சாஸ்திரம் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, அந்த தன்மை என்னன்னா தன்னுடைய பர்த்தாவும் மீறி அவர் வழி நடத்திட்டு போறாராம். அதனால பர்த்தா இல்லாம வாழக்கூடிய சாமர்த்தியம் அந்த பெண்ணுக்கு இருக்கான். அதனால பர்த்தா தான் முதல்ல போயிடணும். போயாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன பண்ணுவா, தன்னுடைய சாமர்த்தியத்தால அங்க இருக்கிறதெல்லாம் கட்டி காத்துட்டு இவ வாழ்ந்துட்டு கிளம்பி போறான்னு இருக்கா. இந்த தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, முதல்ல போகிறது யார் சொல்லிருக்கு, பர்த்தாவை சொல்லிருக்கு. போயிட்டாரு சுவாமி, நான் என்ன பண்றது, நான் அவங்கியா இருக்கு, யாரும் கவலையே பட வேண்டாம். எந்த கவலை ரெண்டாவது, சீவைத்துவ சம்பிரதாயத்துல கைங்கரியத்துக்கு அமங்கலியோ சுமங்கலியோ என்கிற நிலையே கிடையாது. சீவைத்துவம் உண்டாச்சு, சாமி கொஞ்சம் காலி இல்லை வேண்டாம் ஒதுக்கி வை, இவருக்கு யஜ்ஞம் இல்லை வேண்டாம் ஒதுக்கி வை. யாராவது சொன்னா முதல்ல கோச்சிக்கிறோம் அவர்தான். முதல்ல கோச்சிக்கிறது யாருன்னா அவர் தான் கோச்சிக்கிறார். என் பக்தனை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாயா, இந்த வார்த்தை சொன்னையா அப்படின்னு கோச்சிக்கிறவர் தான். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி அவன் ஆத்மாவுடைய நோக்கே தவிர சரீரத்துல நோக்கே கிடையாது. இந்த சம்பந்தம் சரீர சம்பந்தம் தவிர இந்த காரியாகட்டம் மற்ற இந்த ஏன் இந்த பூனவாகட்டம் எதுவாக சரீர சம்பந்தத்தாக தவிர ஆத்ம சம்பந்தத்துக்கு இல்லை. ஆத்மாவுக்கு எங்க இருக்கு யஜ்ஞம் விகிதம், ஆத்மாவுக்கு எங்க இருக்கு தாலி, அதுதான் திருமந்திரம்ங்கிற தாலியை தான் கட்டுறா. அங்க வேற ஏதோ கயிறு இருக்கா, இல்லையே, வேற ஏதோ கயிறு இல்லையே. இவ்வளவு எல்லாரும் மூட நம்பிக்கை முடிந்த இதுதான் ஒரு நம்பிக்கை. சீவைத்துவ சம்பிரதாயத்தை ஒண்ணு கூட இதெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. அதனால்தான் இவா உண்மையான சம்பிரதாயம் சீவைத்துவம் தான். சுவாமியுடைய 18 ரகசியங்கள் ஆட்சி பார்த்தா தெரியும். அப்ப சீவைத்துவோட நிலை என்னன்னா, அதான் இப்ப இருக்கக்கூடிய முற்போக்குன்றாலே அன்னைக்கு கிடையாது, முற்போக்காக தான் இருக்காரு. சாஸ்திரமும் முற்போக்கு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேசிட்டுக்கானா 18 ரகசிய கிரந்தங்களை வாசிக்கணும். வாசிச்சா தெரியும் இன்னைக்கு சீவைத்துவ லட்சணம் இது அப்படின்னு. ஏன்னா இவாளுக்கு காலம் இல்லையே தெரியல. இப்ப அம்மங்கேம்மாவுடைய அம்மபத்தினி சிரிச்சுட்டு இருக்கா, என்ன பாருங்க. நியாயமா பார்த்தா என்ன பண்ணும், என்ன பண்ணிருக்கணும், அழணும். ஐயோ எனக்கு சுமங்கலி தங்க போயிட்டு அப்பவும் போகல. பகவான் தான் பக்தா, மற்றவன் பக்தா கிடையாது. ஏதோ குறுக்க வந்து நடுவில் வந்தது இந்த ஜென்மத்துல பக்தாவா இருந்தார். ஆனா அவரும் பகவானுக்கு சரீரம், நானும் பகவானுக்கு சரீரம். இந்த எண்ணம் ஏற்றம். அப்ப என்ன திருத்தனாகம் ஆர்த்தனாகப்படும். திருத்தனா ஆதி என்ன இருக்கும், அவர் கல்வி போயிட்டார். அதுதான் இங்க தெரிகிற. ஆக கேட்க அவரும் தர்மபத்தியார் இப்படி இருப்பதற்காக அவருடைய பக்தாவை பீடிக்காமல் ஏதோ விரோதம் இருந்தபடியாலே சீவை கட்டத்துக்கு போய் விட்டோரையில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் அந்யோன்ய தம்பதிகள் ஆகையாலே அவர்கள் வைகுந்தம் போனபடியாலே இவர்கள் ஆனந்தப்பட்டார். புரியுத? இப்ப இந்த நிலை நீ தெரிஞ்சுட்டேன்னா, யாராவது பக்தா இழந்தவர்கள் எத்தையாவது பேசினானா பாவம். ஏன்னா பகவான் ஒரு விஷயம் தான் பண்றான், அவன் சரீரத்தை பார்க்கவே இல்லை, கைக்கறி தான் முக்கியம். இன்னொன்னு சொல்றேன், சீவைஷ்ணம் வந்தாச்சுன்னா அந்த சீவைஷ்ண கரஸ்பர்சம் பட்டா தான் பகவானை கொடுக்குறான். அவன் சுமங்கலியா இல்லையா பார்க்கறதே இல்லை. முற்போக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் சீவைஷ்ண சம்பிரதாயம் தான். சாஸ்திரம் என்ன சொல்லி காட்டாருக்கு உடனே வச்சுக்கணும், சுவாமி அவன் அமங்கலியா இருக்கா, அவ கையால வாங்கினா அவ சீவைஷ்ணவா முடிச்சுக்கோ. சுமங்கலி அமங்கலியான தன்மை சரீரத்தை வைத்துக் கொண்டு, சீவைஷ்ணவ தன்மை ஆத்மாவை வைத்துக் கொண்டு நன்னாச்சுக்கோ. சீவைஷ்ணவ லட்சம் ரொம்ப முக்கியமா தவிர அதை விட்டுட்டு இது பண்ணிட்டாரா அது பண்ணிட்டாரா சாஸ்திரமே சம்மதி. சாஸ்திரம் ஒத்துக்கலையே, சாஸ்திரம் ஒத்துக்கலையே. அப்படி இருக்கிறது எதுக்காக நல்லா பேசணும், பேச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கர்த்தா வந்துட்டு நாம் என்றும் சுமங்கலி, என்றும் சுமங்கலி. அதனால்தான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சில பேர் நம்ம குங்குமம் வைக்கக்கூடாது எல்லாம் கூட காசு வந்தான். ஆனா திருமண் காப்பி என்னைக்குமே இருக்கு இல்லையா, என்னைக்கு அதோட என்ன வைக்கணும், என்ன வேணும், திருமண் காப்பி என்னைக்குமே இருக்கு. அது மட்டும் இல்ல, தாயாவுடைய மஞ்சளா இருந்தா இந்த பர்த்தா இழந்தவர்கள் அந்த மஞ்சள் காப்பி வச்சுக்கலாம். சீவைத்துவ சம்பிரதாயத்தை உண்டு. ஏன் சுவாமி அதாத்த கிடையாது. ஏன்னா பர்த்தா இவ அந்த பர்த்தா இருக்கிறது நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், கேது வேணா பண்ணலாம். அதைத்தான் இங்க அம்மாவுடைய எவ்வளவு உயர்ந்த கருத்தை தெரிவிச்சுக்கா பாருங்க. அதுவும் நம்ம
முக்கியமான தேவை. அது இந்த இப்ப இருக்க காலகட்டத்துக்கு என்னென்ன முற்போக்கு இதெல்லாம் கட்டுறோம், அதெல்லாம் பண்றோம், மட்டம் அடிச்சிடணும், அவளுக்கு இதெல்லாம் கூடாது, அதெல்லாம் என்னென்ன பேசலாம். அந்த சாஸ்திரம் சொல்ல, சம்பிரதாயம் சொல்ல, 18 ரகசியம் நீ கேட்கணும். கேட்டேன்னா அப்ப தெரிய பிரயோகால கட்டிருக்கணும், தெரிஞ்சு கட்டணும். இப்ப ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் எவ்வளவு உயர்ந்த சம்பிரதாயத்துக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்யோன்ய தம்பிகள் இருக்கிறபடியால பக்தாவுக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைச்சிட்டு, ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கிறதா சாமானிய விஷயமா, எப்பேற்பட்ட பேர் கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, திருப்தியா இருக்கா. விரோதம் இருந்தால்தான் அழுவாரம், விரோதம் இல்லையே. எப்ப இந்த பக்தாவுக்கு பேர் கிடைச்சிட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போனார், உடனே ப்ரமோஷன் கிடைச்சிட்டு, ஐயோ ப்ரமோஷன் கிடைச்சிட்டு அவங்க உட்காந்து அழுவாரம். ப்ரமோஷன் கிடைச்சா என்னமா உடனே பெருமாளுக்கு என்னென்ன பண்ணணுமோ இது ஸ்வீட்டை உடனே பண்ணி பண்றா இல்லையா, என்ன அத்தனை சந்தோஷப்படுறியா. அதே ஒண்ணுமில்லாத ப்ரொமோஷனுக்கு இது என்ன, அது ஒன்றும் ப்ரொமோஷனா அடுத்து ஒன்று 2 வருஷத்துக்கு ரிட்டையர் போகவே போயிடும். இது அப்படியே என்னைக்குமே ரிட்டையர் இல்லை. இன்னைக்கு என்ன தெரிஞ்சு ஆகவே மிச்ச கையில மைண்ட் வரான். அதுக்கு இது எவ்வளவு சந்தோஷப்படுறான் அதான் தெரிஞ்சுக்கிறார். அப்ப ஆவார்கள் பிறந்தாதான் ஆவார்கள். அப்ப அவர்களுக்குள்ள அந்யோன்யமாக இருக்கிறபடியாக புரிஞ்சு கொண்டிருந்தார். புரியா? அப்ப அவர்கள் அந்யோன்யம் இருக்கிறபடியால் தான் பக்தா கிளம்பி போயிட்டான். அவர் கிளம்பி போயிட்டாரா, அவளுக்கு கிடைச்சுட்டா என்கிற சந்தோஷம் இவருக்கு ஏற்படுறது. ஏற்பட்ட உடனே இவ கிளம்பி போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சரி, அந்த மாதிரி இருக்கா. அதுக்கு இன்னொரு திட்டம் சொல்றேன். 2 பேர் நண்பர்கள் இருக்கா. ஒருத்தருக்கு உயர்த்தியா வர கிடைச்சிட்டு, 2 பேர் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துருக்கா. ஒருத்தர் வேலை போயிருக்கா, இன்னொருத்தருக்கு இன்னொரு வேலை கிடைச்சிட்டு. இன்னும் கிடைச்சிட்ட நிஜமாவா, அப்படியா, அவ்வளவு சொல்லமா அப்படின்னு கேட்டது என்ன அர்த்தம், உண்மையான நண்பன் இல்லைன்னு அர்த்தம். அடிச்சுட்டாலும் சந்தோஷப்படணும். இல்லையா, என்னோட கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்காங்க அப்படின்னு மேற்கொண்டு அந்த நண்பனுக்கு நன்மையே எதிர்பார்க்கக்கூடியனாக இருந்தா அப்ப அந்யோன்யம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிடைச்ச விரோதம் பண்ணா என்ன அர்த்தம், அப்ப என்ன அது, அப்ப உண்மையான நண்பத்துவம் இல்லை. உண்மையான நண்பத்துவம் என்னன்னா கிடைச்ச உடனே என்ன பண்ணுவான், தனக்கு கிடைக்கலனாலும் பத்தி யாரு கிடைச்சது ஒரு சந்தோஷம் பூர்ணமா இருக்கணும். அப்ப நண்பனுடைய நிலை இருந்தா கிடைக்கும். அதான் எனக்கு சொல்லிடுறேன். அப்ப இந்த தம்பதிக்கு நான் இன்னும் சம்சாரிக்குன்னு நினைச்சா நான் இன்னும் இருக்கிறேன் சொன்னா அவதான் போயிட்டாரு. சில பேர் ஓன் அழுவா, பத்தா போனேன் என்னை விட்டுட்டு ஓடிட்டார், அந்த பாவி பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். தெரிஞ்சுக்கா இல்லையா, கூடவே ஸ்ரீவைகுண்ட போயிருக்கான்னா தனி ஒரு சந்தோஷம். புறத்தாழ்வார் கிளம்பி வர ஆச்சாரம் தானே முன்னாடி போனோம், நீ போய் நிக்கேன்னு கேட்கிறார். புறத்தாள் என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு என்ன தெரிவிக்கிறாருன்னா, நான் முன்னாடி போய் சரி பண்ணி வச்சாதான் ஆச்சாரம் வந்தா சரியா இருக்குங்க. ஆச்சாரம் தான் சரியா இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட நிர்வகிக்கக்கூடிய சம்பிரதாயம் இது. அப்ப நந்தனில் அதே போல இந்த தம்பதியாருடைய நான் சப்தாது இருக்கேன்னு அவர் இருந்தா ஸ்ரீவைகுண்டம் கரைச்சிதான் இருந்தா பொறாம அர்த்தம். அப்ப பொறாம இருந்தாலே நட்பு இல்லைன்னு அர்த்தம். வச்சுக்கோங்க, பொறாம வந்துருச்சுனாலே நட்பு இல்லை. உண்மையான நட்பு என்னன்னா அவன் அடைஞ்சான்னா திருப்தி படணும். உண்மையான நட்பு எது, அவன் அடைஞ்சிட்டான் திருப்தி விடணும். இது இங்கு மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆச்சரியமான விஷயம். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். பராசர பக்தருக்கு நேர பெருமாட்ட போனார், நிச்சயம் சேவிச்சுட்டு இருக்கார். என்னமோ பெருமாளுக்கு திடீர்னு என்ன ஆசை வந்தது தெரிய, சட்டுன்னு பார்த்து அவரை பார்த்து உமக்கு பெருவீடு இருந்தோன்னு விட்டார். பெருமாள் 32 வயசு, 32 திருநட்சத்திரம், 32 திருநட்சம் உமக்கு பெருவீடு தந்தோன்னார். அம்மா ஆடியே வேண்டுவது இதன் ஆவாந்தார். எதுக்குன்னு இப்ப தெரியுமா, இன்னும் எவ்வளவு வேலைதான் இருக்கு, இன்னும் பிள்ளை எடுக்கலாம், பேரன் இருக்கணும், பேசி எடுக்கணும், கல்யாணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேலை தந்து ஒண்ணுதான். ஆனா இப்ப கடைசியில வேகாத முக்தி சொல்ல இன்னைக்கே கொடுக்குற அவரே பிடிச்சி கட்டுவோம். உடனே அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு பிரார்த்தித்தார். ராஜன் நேர தன் திருமாலை கொண்டார். திருமாலைக்கு வந்து தன்னுடைய திருத்தாயார் ஆண்டார் எழுந்திருக்கார், புறத்தாண்டார் எழுந்திருக்கார். புறத்தாள் சொல்லிட்டு பரவணும், இனி ஸ்ரீவைகுண்டம் பரவணும். புறப்படிச்சு பக்கத்தை வேதவியாச பட்டர் அவர் திருத்தம்பி, அவருடைய தம்பி, அவர் என்ன பண்ணார், ஓன்னு அழ ஆரம்பிச்சார். அண்ணா போறாருன்னு வேதவியாச பட்டர், அவருக்கு ஸ்ரீராம பிள்ளைன்னு பேர். வேதவியாச பட்டர்னு சொல்றார். 2 பேருக்கும் ஆச்சரியமான மரியாதை. திருவரங்கத்தை மரியாதைக்குன்னு பூர்வாச்சார ஆச்சார புருஷாருக்கு மரியாதை ஒரு தனித்தட்டு போய் சேவிக்கணும். ஆனா எத்தனை வருஷம் இருந்தாலும் பூர்த்தி ஆகாது. அங்க இருக்கக்கூடிய நிலைகள்லாம் சேவிச்சு முடிச்சோம்னா கிடையாது. வர்த்ததாம் அபிவர்த்ததாம் இந்த விஷயத்தையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இது சொல்ல வந்தேன்னா அப்ப அவங்க ஓன் அழன ஒண்ணு தன்னுடைய தமிழ்நாடு தொட்டு போறாருன்னு போக போறாருன்னு இன்னும் அழ ஆரம்பிச்சார். அப்ப புறத்தாண்ட கிட்டக்க வந்தார். வேதவியாசரை பார்த்து உனக்கு என்ன பொறாமையா அப்படின்னு கேட்டார். பெற்றெடுத்த தாய் இன்னொரு பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு பிள்ளை மோட்சத்துக்கு போறான்,
அவனுடைய தம்பியார நீ இன்னொரு பிள்ளைய பார்த்து அவன் மோட்சத்துக்கு போறான்னு உனக்கு பொறாமையான்னு கேட்கறது சம்பிரதாயம். சாமானியம் என்ன இருக்கும்? தாய் அறைவா, ஐயோ நான் போகிறதுக்கு இவன் எனக்கு கொல்லி போடுவான் பார்த்தா நான் போறேன், இதுதானே பேசுவா. சாமானிய லௌகிக்கு என்ன பேசுவா? இதுதானே பேசுவா. ஆனா அங்க புறத்தான என்ன பேசுவான் சொல்றார், அவன் கிளம்பி இவனுமே சொல்றார், இவன் அழக பார்த்து அவன் முன்னாடி கிளம்பி போறான்னு உனக்கு பொறாமையான்னு யாரை பார்த்து கேட்கிறார்? இன்னொரு பிள்ளையான பார்த்து கேட்கணும்னா அப்ப சம்பிரதாயம் எங்க இருக்கு பாரு. இதுதான் சீவைஷ்ணவ லட்சணம், உண்மையான லட்சணம். கேட்கிறாங்க அப்ப வேதவாதம் உனக்கு இன்னைக்கு கிடைச்சி போய், ஏன்னா உனக்கு முன்னாடி அவனுக்கு கிடைக்குதுன்னு பொறாமையான்னு கேட்கிறான். இது மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடி ஏன்னா தம்பிதான் இருந்தாலும் தம்பியா இருக்கலாம், உனக்கு முன்னாடி கிடைச்சது உனக்கு பொறாமையா அப்படின்னா அப்ப தம்பியை பார்த்து தாயார் கேட்டா பக்தருக்கு மோட்சம் கிடைக்குது அம்மா கூட அழமாட்டாலாம். பக்தர் மோட்சம் போடுதுன்னு ஏன்னா பக்தருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை இவரே எடுத்துருக்கான். அப்ப பார்த்துருக்கோம் இதே வார்த்தை மேல கொடுங்க. அப்ப தான் தன் பிள்ளைன்னு பார்த்தால இல்லையே, அவன் பரம பகவதோத்மா தானே பார்த்துருக்கா. அப்படி இருக்காச்சு அப்ப ஒருத்தர் நட்பு இல்லைன்னா அப்ப தாயார் வந்துருக்கா. அப்ப பக்தருக்கு மோட்சம் கிடைச்ச உடனே ஏன் அம்மா கூட அழுதான்? நட்பு இல்லாதவன் தானே அழணும். நட்பு இருந்தா என்ன அர்த்தம்? அறிஞ்சுதானே திருப்தி படணும் தவிர நட்பு இல்லைன்னா உடனே அழப்போகிறான். அப்ப வேதவியாச பக்தருக்கு நட்பு இல்லைன்னு அர்த்தமா? வேதவியாச பக்தருக்கு நட்பு இல்லைன்னு அர்த்தமானா இந்த விஷயம் கண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நட்பு இல்லைன்னு தன்னுடைய அண்ணாவை பார்த்து அண்ணாட்ட விரோதமா இந்த இடத்துல என்ன சொன்னோம்? அம்மங்கியம் இந்த வார்த்தையை நீங்க வச்சுக்கணும். எனக்கு நீ திருப்பி எடுக்க தரேன், இன்னைக்கு பூர்த்தியா இதுதான் வரப்போகுது. ஏன்னா இது பூர்த்தியா தெரிஞ்சுட்டாதான் இனிமே நான் இந்த நிலையில, ஏன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்துக்கும் சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் வழக்கத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு காரணம். ஒண்ணு, அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்து வச்சுக்க நமக்கு எந்த விதமான சஞ்சலமே இருக்காது, எதுவுமே இருக்காது. கிளம்பியாச்சா அது திருப்தியா போயிருக்காரு, திருப்தியா இருக்காரு. நாமும் என்னைக்கு கிளம்புறோம் அந்த அவர் திருவிடி பிடிச்சுன்னு கிளம்பி போறதுக்கு இந்த வழிவழி சொல்ற ஓவர் போயிட்டாருன்னு உப்பு போயிட்டாருன்னு வந்த நிலை வர. ஏன்னா ரட்சிக்க போறது பகவான், அவர் சொத்து ரட்சிக்க போல. அவர் வச்சுட்டு போனாதான் நான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் வச்சுட்டு போனாலும் அவர் போகணும்னா போயிடும். அப்போ யாரும் ரட்சகன்? பகவானே ரட்சகன் தவிர மற்றொரு ரட்சகன் கிடையாது. ஏன்னா அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாராயணன் அம்பு காலம் தெரிவிக்கிறார் ஒன்னாம்பத்துல. ஏன்னா அவன் தான் வச்சுக்க போறதா, மற்றொரு ரட்சகன் கிடையாது. அதனால அந்த நிலை வச்சுன்னா ஜெயிக்கப்படுறார். இப்ப என்ன செய்கிறார்? புறத்தான அழ. இப்ப புறத்தான அழலன்னு என்ன அர்த்தம்? நட்பு நன்னா இருக்கு, அவன் உயர்த்த கட்டிக்கு போயிட்டான், உயர்த்த கட்டிக்கு போயினாலும் இவருக்கு சந்தோஷம் ஏற்படுது. அப்ப வேதவியாகப்பட்டிருக்கு நட்பு இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. அந்த மாதிரி அந்நாட்டுல இருக்காரா? அமைநாட்டம் இருக்க மாட்டா. அப்ப ஏன் அழகா? இந்த சரித்திரம் ரெண்டு சரித்திரம் பார்த்துருக்கோம். அம்மங்கியமா சரித்திரம், இந்த சரித்திரம், மூணாவது சரித்திரம். இந்த மூணுக்கு ஒண்ணு சேர்க்க போறேன். அப்பதான் நமக்கு பூர்த்தியான விடை கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த திருஷ்டாந்தத்தோடு சொன்னதா முடியும். ஆர்த்தம் திருத்தமாக திருத்தமாக கொண்டு போயிருங்க, அப்படியே தர வேண்டியே இருக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் தான் தர வேண்டிய இருக்க வேண்டியதான். அப்படி திருஷ்டாந்தம் சொன்னாதான் புரியும். அதுவே திருத்தாரு, நாம புதுசாக எடுக்க வேண்டாம். நீங்க திருஷ்டாந்தம் வார்த்தா மாலையிலேயே நமக்கு பின்பராக அதுக்கே திருஷ்டாந்தத்தோடு எடுத்து கொடுத்துருக்காரு. சரி சுவாமி, இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்பிள்ளைக்கு இந்த அதை பரம்பரையும் இல்லையா? அப்ப நம்பிள்ளை அழகா. அப்ப அடுத்து இன்னொரு சரித்திரம் பாருங்க. நம்பிள்ளைக்கு வேண்டிய சீவைஷ்ணவர் ஒருத்தர், அவர் திருநாட்டை கிளம்பிட்டார். திருநாட்டுக்கு சீவை கிளம்பி போயிட்டாரு. அவர் திருநாடு அலங்கரிக்கா கிளம்பி போயிடுறாரு. போன உடனே அப்ப அவருடைய பிள்ளைகள்லாம் நம்பிலத்தை வந்தா. நம்பில திருவிழா அவரும் போய் எதுக்கு போறார்? நம்பில திருவிழா வந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார். தகப்பனார் போயிட்டார், தகனார் போயிட்டார். இப்ப எல்லாரும் அழ ஆரம்பிட்டார். இப்ப அழ ஆரம்பிச்ச உடனே ஏற்கனவே அம்மங்கி அம்மாவுடைய திருமாவளிக்கு போயிருக்காள நம்பியுடைய சிஷ்யர்கள், அவ சிரிச்சுட்டு இருக்கான்னு கேட்கிறா இல்லையா? ஏன் சிரிச்சுட்டு இருக்கா கேட்டா இல்லையா? அதுக்கு நம்பில என்ன போய் சொன்னார்? அவளுக்குள்ள அந்யோன்ய பந்துத்துவம் உண்டு, அந்யோன்ய பாவம் உண்டு, அந்யோன்ய நட்பு உண்டு. அவருடைய தன்னுடைய பர்த்தா உயர்ந்த விதியான தீவை கொண்ட சாபித்தார் என்ற சந்தோஷத்தால் சிரிக்கிறான்னு சொன்னார். அப்ப விரோதம் இருந்தா தானே, விரோதம் தானே வரும். ஐயோ எனக்கு முன்னாடி போயிட்டாருன்னு அழுது ஏற்படும். இது போல ஒரு நண்பனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிச்சுன்னா அப்ப நண்பனுங்கிற நிலையை பார்த்துட்டு நல்ல உபயோகம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் விடுவான். ஆனா நண்பனாக ஒரு நிலை இல்லைன்னா கிடைச்சிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கறாங்க இல்லையா? கேட்கறாங்க பரவாயில்ல அர்த்தம் இல்லையா? அப்ப விரோதத்துவம் இருந்தாலும் பரவாயில்ல ஏற்படும். இப்ப இந்த விரோதத்துவம் இல்லை, அம்மங்கியமான விரோதத்துவம் இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் திவ்ய தம்பதியா இருக்கா. தம்பதியா இருக்கபடியா கிளம்பி போடவுன்னு அவர் சந்தோஷப்படுறா. தீவை கட்டு கைங்க இருக்காங்க. இப்ப அதே விஷயத்துக்கு இங்க கூடுவாங்க. இப்ப பராசப்பட்ட விஷயத்தை விட்டுருங்க.
அடுத்து ஒரு சீவைத்தவன் திருநாட்டை அலங்கரித்தார். அப்ப அந்த இடத்துக்கு நம்பில போயிருக்கார். நம்பிலையும் தன்னுடைய திருஷகோட்டியில போட்டுச்சு. அந்த நம்பியுடைய திருவடிக்கு விழுந்து எல்லாம் ஆராய்ச்சி. அந்த தங்கனார் போயிட்டார் ஒன்று ஆரம்பிச்சார். இப்ப ஆரம்பிச்சா இல்லையா, தாம் சமயம் அழான்னு இப்ப அங்க ஏற்கனவே அழுந்தது தர்மபுத்தி ஆழ, பக்தா போனாலும் தர்மத்தை அழவில்லை. ஆனா இந்த ஸ்ரீவைஷ்ணவருடைய பிள்ளை என்ன பண்றா, தன்னுடைய தகப்பனார் பணத்துக்கு அழகா. 7 நாள் தான் சொன்னோம். 7 நாளா அப்ப அப்பாவோட விரோதம் இருக்கு அப்படின்னு பதில் சொன்னோம் இல்ல. நீங்க ரொம்ப சூஷ்மமா அர்த்தமாகணும். ஏற்கனவே இவர் சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னோம், விரோதம் இல்லையே. தன்னுடைய பக்தாவோட விரோதம் இருந்தா தானே ஓ எனக்கு முன்னாடி போயிட்டாரு ஏன் போனா அப்படின்னு அழணும். விரோதம் இல்லை, அந்யோன்ய பாவம் இருந்தபடியாலே என்ன அழாம சௌக்கியமா அவர் சீவைஷ்ணவர் கைக்கிற மென்றார் அப்படின்னு தாள் சிரிச்சுட்டு இருந்தார். ஆனா இந்த சீவைஷ்ணவர்கள் அழறா தகப்பனார் போயிட்டாங்க. இப்ப தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமா? அங்க கேள்வி தான். அங்க அந்த அங்க கேட்ட கேள்விக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஞாபகம் வச்சுட்டு தான் முடியும். அங்க கேட்ட கேள்விக்கு விரோதம் இல்லை. அம்மங்கி அம்மாளுக்கும் அவருடைய தர்மபத்திர விரோதம் இல்லை. அந்யோன்ய பாவம் இருந்தபடியாலே அவ கல்வி போறது இவனாயிட்டு சந்தோஷமா கல்வி போயிட்டு இருக்காரு, அங்க போய் கைங்கிரம் இருக்காரு அப்படின்றதுனால விரோதம் இல்லாத வரையில் ஆள தீர்ச்சிட்டுதான் குடிச்சிட்டார். நம்பில அதே விஷயத்தான் சொன்னார். அதே நம்பில இங்க வந்தா அதே விஷயத்துக்கு கேட்கிறார். இங்க அழுதுட்டு இருக்காங்க. அதே சீவைஷ்ணவர் ஒரு சீவைஷ்ணவன் திருநாட்டை அலங்கரித்தார், அழுதுட்டு இருக்காரு. ஏன் சுவாமி அழுதுட்டு இருக்காரு? அப்ப விரோதம் இருக்கு, தகப்பனாரோட விரோதம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? சொல்லல. அப்ப அந்த விரோதம் இல்லையே, அதனால அதனால சிரிச்சாரு சொன்னார். அப்ப இந்த அதற்கு விரோதம் இருக்குன்னு சொல்லணும். இதே விஷயத்தை தான் வேதவியாசம் பட்ட விஷயத்தையும் சொன்னேன். அப்ப அங்க விரோதம் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப இங்க விரோதம் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப ஏன் வேற? அப்ப நீங்க முதல்ல சொன்னதே தப்பா இருக்கு. விரோதம் இல்லாதபடியால அழுதான் சொல்லப்படாது. வேற ஏதாவது சொல்லிருந்தா விரோதம் இல்லாதபடிதான் அழுத. அப்ப இங்க விரோதம் இருக்குன்னு சொல்லணுமாண்ணா விரோதம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் வேற எடுக்கிறாங்க. ஆச்சரியமா தெரியும். என்ன தெரியுங்க? அதாவது மடிவாட்டிக்கணும். கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க மனசை பூர்த்தியா இங்க வச்சா தான். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நானு. சில விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஆனா அவன் திரும்பி பிடிச்சுங்கோ. அவன் திரும்பி பிடிச்ச ஆச்சாரம் திரும்பி பிடிச்சுங்கோ. அதாவது கடைசியை பார்த்து வேயர் தங்கள் குலத்துதித்த விஷ்டிஜத்தன்னலத்தே கோயில் கொண்ட போனை கொடும்புலின் முகிவரனை ஆயரேட்டை அமரர் போவை அந்தரதம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களின் பாசுரம். கடைசி பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில. இதுக்கு எம்பார் காலட்சம் பண்ணிட்டு இருந்தார். காலட்சம் பண்ணிட்டு இருக்கச்சே சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களின் ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சரியா புரிபடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயைன்னா நிழல், நிழலை போல பாடவல்லாத நல்லவர்கள் அணுக்கர்கள், பெருமாளுக்கு அணுக்கர்கள் அருகில், பெருமாளுக்கு அருகிலே இருப்பார்கள். நிழலை போல பாடவர்கள் தான். அப்ப நிஜத்தை போல பாடவர்கள் ஒரு அர்த்தம் வருமா? நிழல்னா என்னது? இவருக்கு அர்த்தம் புரிபடலை. காலேஜ் வாங்கிட்டு இருக்கு, சிஷ்யெல்லாம் கேட்டு கட்சி இவருக்கு அர்த்தம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருக்கார். சிஷ்யெல்லாம் எப்பாட்ட கேட்டு இருக்கா. நேரம் உள்ள திருவாரூருக்கு போனார். ஆச்சாரன் திருவடி எம்பெருமான திருவடி எடுத்து தன் தலைமையில் வச்சிருந்தார். நேரம் வந்த அர்த்தம் முடிச்சுட்டு இருந்தார். அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சிட்டு இப்ப அர்த்தம் முடிச்சுனார். என்ன அர்த்தம்னா, பாடவல்லார் சாயை போல தானும் அணுக்கர்கள். இந்த விஷயத்தை மாத்தினார். சாயை போல பாடவல்லார் தானும் அணுக்கர்கள் இருக்கு இல்லையா, இதை பிரிச்சுக்கணும். இந்த சப்தத்தை எப்படி பிரிக்கணும்னா, சாயை போல பாடவல்லார் தானும் அணுக்கர்கள் கடைசி வரை. பாடவல்லார்னா யாரெல்லாம் பகவானை பற்றி பாடுறார்களோ, சாயை போல தானும் அணுக்கர்களே. சாயன்னா நிழல். நிழல் எப்படி பெருமாளுக்கு அருகில் இருக்குமோ அதே போல இவரும் நிழலை போல பெருமாளை விட்டு பிரியாத இருப்பாங்க. இப்ப முதல்ல என்ன சந்தேகம், நிழலை போல பாடவல்லான்னு சந்தேகம் வந்து. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆதாரின் திருவடிகளை கிடைச்ச உடனே தெருமத்தரியை திருநந்தாலும் தேவகன தெருமத்தரியை காவிரியை பாருங்க திருநந்தாலும் தேவன கையை போல திருவிருக்காரணம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதே அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இது சொல்ல வந்தா திருவடி பட்ட உடனே அதனால்தான் தங்குமனன் நீ எனக்குத்தா எங்கள் கதியே ராமானுஜமணியே கண்டை கெடுத்த காண்ட தவறாக பொங்கு புகழ் மங்கையர் கோடி இந்த வரையாயிரம் வரைக்கும் தங்குமனம் நீ எனக்குத்தா. இது பெரிய திருமொழி விஷயத்துல. அதே போல இதுலயே அதுதான்
திருவாயூர் அதுதான் அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் கொடுக்கணும், அவர் தான் கொடுக்கணும் பிரார்த்திக்கிறான்னா எம்பெருமானாலும் யார் யார் எந்தெந்த கிரகங்கள் பண்ணியிருந்தாலும் உயவரே வழி உடையவர் திருவிடுது மத்தது கிடையாது. அப்ப ஆச்சாரிய அனுகிரகம் தான் பூர்ணம் வரப்படுது. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், விஷயம் புரிபடலாம். இதை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு காப்பி வேணும். இதை கேட்டு 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 தாராளம் புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் கட்டங்கள் சொல்லுங்க. இப்ப அங்க அம்மங்கி அம்மாவுக்கு என்ன சொன்னார்? அம்மங்கி அம்மா விஷயத்துல அவளுக்கு எந்த விதமான விரோதம் இல்லை, விரோதம் இல்லாதபடியாலே அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னார். இப்ப இங்க சந்தோஷம் இல்லை, ஆனா துக்கம் இருக்கு. அடரான்னு சொன்னாலே விரோதம் தானே வரணும்னா விரோதம் இல்லை சுவாமிட்டார். அப்ப அங்கேயும் அந்த வார்த்தை சொன்னா அந்த விரோதம் கிடையாது. அதுதான் இங்க தெரிவிக்கிற பாருங்க. இப்ப இங்க வாசிக்கிறோம். பின்னையும் இவ்வார்த்தை அனுஷ்டான பரியந்தமா கண்டபடி அம்மங்கி அம்மாள் பரவத்தி வேண்டுகிற காலத்து அவர் திருமாளிகளில் பின்னை எழுந்தருள அவருடைய தேவியார் பிரசன்னாயிருக்க தீபாவளத்தை சேவித்து போன்ற முதலிகள் இதற்கு உதாரணம் என் என்று கேட்க அம்மாள் தேவியார் விஷயத்தில் இதுக்கு முன்பு பெருங்க ரசிப்பூர்ணம் உண்டாகின்றோ அவர் பேச்சுக்கு இவர் வெறுக்க வேண்டுவது என்று அருளி செய்தார். அனந்தரம் தம்முடைய சீபாதத்து முடியாருடைய சீவைஷ்டவ திருநாட்டுக்கு எழுந்தரல சிலதான் பதில் எழுந்தரல சீவைஷ்டவர் பிள்ளைகள் தம்முடைய சீபாதத்தில் விழுந்து அழ இது கடியன் என்று முதலிகள் கேட்க பெறுகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் இழக்கிற தேசம் என்பட கடவது என்று அருளி செய்தார். இந்த நமக்கு அர்த்தம் புரியணும். இதுதான் பதில். பெறுகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் இழக்கிற தேசம் என்பட கடவது என்று அருளி செய்தார். அப்படின்னு என்ன ஆசிவா தெரிவிக்கிறார். அதாவது இதுக்கு சமாதானம் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல இவாளுக்குள்ள விரோதம் இருக்கு, அதனால அழறான்னு சொல்லணுமோ அப்படின்னு சொன்னா ரொம்ப தப்பு. அப்ப அழறா எல்லாரும் விரோதம் இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல எல்லாரும் அழகா இல்லையா? தாயார் கிளம்பி எழுதுனா புள்ள அழகான், புள்ள கிளம்பி எழுதுனா தாயாரான். அவருக்கு விரோதம் உட்பட்டு நான் அடிக்க வந்துருவா சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை. என்ன சுவாமி நீங்க தப்பு தப்பு பேசிட்டு. அப்ப அந்த விரோதம் இல்லை. ஏன் விரோதம்? அந்த இடத்துல சீவைகுணம் போய் கைக்கிறமெண்ட்டுக்கான விரோதம் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க விரோதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் அந்த அர்த்தம் தெரிவிக்கிறேன். என்னன்னா பெறுகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் இழக்கிற தேசம் என்பட கடவது என்று அருளி செய்தார். பெறுகிற தேசம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெறுகிற தேசம். அதான் சொன்ன சப்தம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். உள்ள பூந்து பார்த்தோம்னு வச்சேன் அவ்வளவுதான சுவாமி, அவ்வளவுதான. ஆனா அவ்வளவு ஏன் அந்த சப்தத்தை பார்த்தோம்னா அது அதுக்கு அதுதான் போகும். பெறுகிற தேசம் ஸ்ரீவைகுண்டம். வந்தவர் எதிர்கொள்ள மாமனை வண்டவர்க்கு அந்தவென்று இருந்தத்து அடியரோடு இருந்தவன் சொல்றவனே சொந்தவர்கள் குருகூட்டிடகோகம் சொற்சொந்தங்களாயிரத்து வெவல்லார் மொழிவரையும் தெரிவிக்கிறாரு. அப்ப பெறுகிற தேசமா ஸ்ரீவைகுண்டம். உள்ளே போகும்போது நாது எத்தனை கொந்தளிப்பு. பெறுகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் அங்க கொந்தளிப்பு நான் கிளம்பி போட்டு உள்ள போட்டு எத்தனை கொந்தளிக்கணும். ஸ்ரீவைகுண்டம் வந்தானா ஒவ்வொரு கோலாகலமான கொண்டாட்டம். இங்க ஸ்ரீவைகுண்டத்துல நாம இங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இங்க ஒரு கல்யாணம் எத்தனை படாடகம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த கல்யாணம் 40, 50, 40 இல்ல அடுத்த நாளவோ தெரியாது. உடனே விடாக்கள் அது அந்த அங்க கிடையாது. டைவர்ஸே கிடையாது, கோர்ட்டே கிடையாது. என்ன சொல்லுங்க அதுதான் ஆழ்வார் நீதிவானவன் அமரநாதிகிறான் அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் பின்னவர் போல் விரையால் கொள் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். நீதி தெரிஞ்சு இருக்கிறவாள் வானவர்கள் நிதிகள். என்ன நீதினா பெருமாள் சேஷி நான் சேஷன் என்கிற நீதி பூர்ணமா இருக்கு. அதனால அந்த கோர்ட்டே வேண்டாம், எந்த அப்பீலும் கிடையாது. இங்க நீதிவானவர்கள் கிடையாது. அதனால எங்க இடத்துல எங்காவதோ அதுவாதோ இருக்குல்ல, அதனால டைவர்ஸே கிடையாது. இங்கெல்லாம் டைவர்ஸா இருக்கிறேன் சொல்ல வந்தேன்னா அப்ப நீதி வாரமா இருக்கிறா இல்லையா? அப்ப பெருகிறது கொண்டாடுறது கண்டா அப்ப தூரம் கல்யாணம் இல்லையா? எத்தனை பெரிய வைபவமா இருக்கும். சகன் நாலாஸ்தாக, சகன் சூர்ணவஸ்தாக, சகன் சந்தனாஸ்தாக பாத்திரம் வந்து சினிமா உபநிஷம் சொல்றது. இங்க இருந்து கிளம்பி போயாச்சுன்னா 12 லோகத்தை தாண்டானோம். வித்துல்யன்னு ஒருத்த வித்துல் அமானவனம் அவனுக்கு அமானவன்னு பேர். அந்த அமானவன் என்ன பண்றான்னா வித்துல் லோகம் மின்னல் லோகம்னு பேர். அந்த மின்னல் லோகம் அமானவன் வந்து கரை கை பிடிச்சிட்டு இருக்கான். அவன் தான் கைப்பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதைத்தான் மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமணிவன் பொன்னடியாம் செந்தமல பொழுதுகளை உன்னில் சிறத்தாலை தீண்டில் அமானுமனம் நம்மை கரத்தாலை தீண்டல் கடன். எப்ப அந்த மணவாளனுடைய திருவடி சம்பந்தம் திருமுடியில பட்டுதோ உடனே நான் அமானுடைய கரஸ்பர்சம் படுவதற்குண்டான யோக்கியதையை பெற்றுவிட்டேன்னு அப்படி உண்டான். பெருமாள் திருவடி பட்டா இல்லை நம்ம ஞாபகம். ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கம் போனா அவர் சன்னதிக்கு போய் அவருக்கு என்ன பொன்னடியாம் செங்கமலன்னு பேரு.
அந்த மணவாளுடைய திருவடிகளுக்கு என்ன பேரு? பொன்னடியாம் செங்கமலம். மற்ற திருவடியெல்லாம் வெறும் அடி, இவரது பொன்னடி. அது மட்டும் இல்ல, செங்கமலம். ஒன்னும் சொன்னோம், பொன்னடியும் கிடையாது, இது ஒன்றும் கிடையாது. பெருமாள் திருவடி பொன்னடி வேற, அது மாதிரி செங்கமலம் வேற. பொன்னடியாம் செங்கமல கோதுகளை உண்ணி சிரத்தாலை தீண்டில் அமானம் நம்மை கரத்தாலை தீண்டல் கடந்திருக்கிறாயா. அப்ப கதம் நாலாஸ்தாரா, கதம் சூர்ணஸ்தாரா, கதம் சந்தனசா போன 500 அப்சரட்சிகள் நேர போறோன்னு இங்கிருந்து கிளம்பி போறோம். வித்தியுள் லோகம் போறோம்னு உடனே அந்த அமானவை கரெக்ட் அவங்க ஐந்து தரார். அவர் தான் கூட்டின்னு போறார். அந்தந்த லோகத்தை தாண்டி அங்கிருந்து சத்காரியம் வேற. அவன் அடியும் குடிச்சே கேட்கலாம், அடியும் குடிச்சே கேட்கலாம். ஒருத்தர் கூட்டு விட்டுருப்பார். எங்கேயும் போக அப்படின்னு போயிட்டு நேர விரஜா கட்டிவர். ரஜா வி ராஜா வி ரஜா 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 ரஜோகுணத்தோடு இருக்கக்கூடிய விரஜை இந்த பக்கம். அந்த ரஜையை தள்ளி விடுகிறதா விரஜா நதி அப்படின்னு. அதைத்தான் நம்ம நிச்சயம் திருவாராதம் சொல்றோம். திருவாராதத்துக்கு விரஜா நதியும் கங்கா தீர்த்தத்தையும் காவேரி விரஜாதியும் வைகுண்டம் கங்கமத்திலும் திருவிழா. காவேரி விரஜாதீரம் வைகுண்டம் கங்கம் வாசுதேவர் அங்கேட்டா பிரத்யட்சம் பரமபதம். இதெல்லாம் காவேரியே விரஜையும் தெரிவிக்கப்படுது. இதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த விரஜையில போய் தீர்த்தமானவன இவனுக்கு சரீரம் இருக்கு. எந்த சரீரம்? சூஷ்ம சரீரம் இருக்கும். இங்க இந்த சரீரம் போய் ஸ்தூல சரீரம் இங்க போயிடுது. ஸ்தூலம்னா நம் கண் கொண்டு பார்க்கக்கூடிய சரீரம், சூஷ்மம்னா நம் கண் கொண்டு பார்க்க முடியாத சரீரம். அந்த சூஷ்ம சரீரத்துல கிளம்புறான். கிளம்பி நேர சூரிய கிரணங்களை வாகனமாக கொண்டுதான் கிளம்புறான். அந்த ஜீவாத்மா கிளம்பி கிருபின்னு நேரம் அந்த அமானவ கரப்படுத்தத்தோடு நேர விரஜல தீர்த்தமாடி எழுந்து வரைச்சு அவர் தூக்கி விடுறார். அந்த ஞான கைதா கால கல்வி செய்கிறார். தூக்கி விடுறார். தூக்கி உடனே அபராதமான திருவினை கிடைக்கிறது. சாமானியமான இங்க பாஞ்ச பௌதிகமான திருவினை 5 சேராக்கள். அந்த அப்ராகிருதமான திருமேனி அந்த திருமேனி கிடைத்த உடனே சதம் மாலாகத்தாக சதம் சூர்ணகத்தாக 500 அப்சரசிகள். ஒருத்தரும் என்னென்ன பண்ணுவான்னா 500 பேர். ஒருத்தர் சந்திர அலங்காரம் பண்ணுவார், ஒருத்தர் புஷ்ப அலங்காரம் பண்ணுவான், ஒருத்தர் வந்து மகர அலங்காரம் பண்ணுவான், திருவாபரணம் எத்தனை அலங்காரமோ. ஏன்னா கல்யாணம் ஆகுறது இங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு விருந்து பார்த்துட்டு இதை பண்ணிட்டு அத்தை பண்ணி கிடைச்சிருந்தா இந்த முடி அங்கே போகும், அந்த முடி போகணும். அதுதான் அலங்காரம். அங்க அப்படி இல்லை. ஆச்சரியமா 30 500 அலங்காரம் மாட்டார். அப்ப எப்படி கொந்தளிக்கும், எப்படி அதாவது பெருகிற தேசம் கொந்தளிக்கிறபடி கண்டால் இந்த சத்தம் பாருங்க. பெருகிற தேசம்னா சீவைக்குண்டம். எப்படி கொந்தளிக்கும்? ஒரு சீவைக்கும் வந்தானா அங்க இருக்கக்கூடிய எல்லா நிச்சயத்துக்கும் உடனே வந்துவான், விழுந்து சேவிப்பாராம். வந்தவர் எதிர்கொள்ள. இதை இன்னைக்கும் சேவிக்கணும்னா ஆழ்வார் திருவடி தொடர் பிரத்யட்சமா இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணமும் ஒரு தடவையாக சேவிக்கணும். ஸ்ரீரங்கமாகட்டும் திருவல்லிக்கேணியாகட்டும் திருதலை சேவிக்கணும். அதே போல ஆழ்வார் திருநகில தனி தட்டுது. இங்கெல்லாம் திருவடி சேவைன்னு பேரு. திருவடி சொல்ல அங்க திருமுடி சேவைன்னு பேரு. திருமுடியில அந்த திருமுடி சேவை ஆச்சரியமா இருக்கும். 2 நிமிஷம் தான். ஆழ்வார் 2 பேர். இவையும் அவையும் புகையும் இவரும் அவரும் புகரம் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கையும் தாக்கம் அவையில் தன்முதலம்மான் தன்னவரான் என்னவதும் சுவையன் திருவின்மலாவை என்னுடைய சூழலான இந்த பாசுரத்தின்படியே அந்த திருமுடி தோழன். இதை வச்சுண்டு ஆழ்வார் பாட்டுக்கு தகுந்தார் போலதான் உத்துவமே. இவாளா கண்மூடித்தனமா அவெல்லாம் கிடையவே கிடையாது. ஆழ்வார் திருவுள்ள ஆச்சாரகிதேதான் ஆச்சாரிய என்ற கிரந்தமே ஆழ்வார் திருவுள்ளத்துல என்னென்ன வருதோ அப்படியே எடுத்து பிடிக்கிறார். அழகிய மனவாள பெருமான் நாயனர் ஆசீர்வாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர்களே தன் மாலாகஸ்தாரா தன் சூர்ணவஸ்தாரா தன் சந்தனவஸ்தா அலங்காரம் பண்றா. அலங்காரம் வந்து அந்த தெரியத்து பாருங்க. அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய பரியங்கத்திலே பகவான் எப்படி வீட்டுக்கா பாருங்க. வந்தவர்கள் மாமன் மட்டும் நாங்கள் இங்கிருந்து பார்க்கறதுக்கு தூரத்துல பார்க்கலாம். தான் எங்க இருக்கான், இப்ப எங்க வந்திருக்கான், எப்படி உள்ள போறான், இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன நினைக்கிறான், எப்படி கொந்தளிப்பாகும். அதைத்தான் பெருகிற தேச கொந்தளிக்கிறபடி கண்டால் இருக்கிற தேசம் என் படத்தருவது என்று அர்த்தம் என்று அறிவிக்கிறார். பெருகிற தேசம் மட்டும் என்ன அர்த்தம்? அழைத்து கொண்டு போறது இப்ப போயிட்டு இருக்கா இல்லையா? போயிட்டு இருக்கட்டு அந்த நிலையில போயிட்டு இருக்கட்டு சத்காரியம் பண்றாளா? அப்ப கிடைக்கிற தேசத்துக்கு இங்கிருந்து போனாலுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா இடந்து வாழ்க்கை எவ்வளவு துக்கம் இருக்கும். அந்த துக்கம் தான் இங்க இருக்கும், விரோதத்தால் அல்ல. புரியுதா? அதனாலதான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் கிளம்பி போயாக்கவே ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்றோம். அதுக்கப்புறம் முடிச்சோடனே கர்மாக்கெல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இயல் சாஸ்திரம்னு ஒன்று பண்ணுவார். அந்த இயல் சாஸ்திர பண்ணக்கூடியதான் இந்த ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துல என்ன பண்றது, எப்படி போறதுன்றது அதை அப்படியே ஒரு நாடகமாக காட்டி கொடுத்துதான் இயல் சாஸ்திரம்.
நித்தியசூரிகள்லாம் வந்து அவளுக்கு சத்காரியம் பண்றது என்னென்ன பண்றதா அதுதான் இயல்பாக ஒவ்வொரு சீவைத்தவாலும் பண்ணிட்டு இருக்கான். அதே போல இங்கிருந்து கலந்து போன ஒரு சீவைத்தனுடைய திருமேனி மற்றவா கிடையாது, மற்றவா யாருக்குமே கிடையாது, சாமானியப்பட்டவங்க. அதுக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பேரு. சூர்ணத்தை வைத்துக் கொண்டு பரிபாலனம் பண்ணுவார். எத்தனை சீவைட்டோ அப்புறம் பேர் வந்து. ஏன்னா இந்த சரீரம் கடைசி சரீரம், இதற்கு மேல சரீரம் இல்லை, இதுக்கு மேல அப்ராதமான திருமேனி. அந்த திருமேனிக்கு அப்புறம் இன்னொரு திருமேனியே இல்லை. அதனால இந்த கடைசி திருமேனியா இருக்கப்படுகிற இந்த திருமேனியாலத்தான் இப்ப இந்த சீவை கொடுத்து இந்த ஆத்மா போறது. அப்ப சரீரம் இந்த சரீரம் உத்தேசம் தானே. அதனாலதான் இந்த சரீரத்தோடு ஐக்கியம் போறது ஆழ்வார் சரீரம் அச்சித்தாச்சா அந்த சரீரம் உத்தேசம். இந்த சரீரம் சிவாங்க கொடுத்தது அவர் ஹெட்டாக இருக்கு. பெருமாளுக்கு என்னன்னா ஆழ்வார் எத்தனை சரி எடுத்தார். நாலு மாறி மலபிறப்பும் பிறந்து அடியை அடைத்து உள்ளம் தேடி இருளின்ப திருவெல்லம் யான் முழுகின்ற வர எத்தனையோ ஜன்மாக்கள் ஆழ்வார் எடுத்திருக்காரு. சரி, இந்த ஜென்மாக்கள் ஆழ்வார்ந்த பட்டத்தை கொடுத்து இந்த சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்தால் தான் திருவாரூர் பண வச்சிருந்தான். என் நாவிலன் கவி நான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டு முதல் திருவேங்கிறது கொடுத்துட்டாலையா. அதெல்லாம் இந்த சரீரம் எவ்வளவு உயர்ந்த சரீரம். ஒண்ணுமில்லை, யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னா அந்த பல்ல எடுத்து வச்சுப்பான், அவன் மூளையை எடுத்து வச்சுப்பான், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இப்படி பண்றது பெரும்பாலும் ஆழ்வார் சில பணிகளை சரீரத்தை கொடுக்குறது என்ன கஷ்டமா கட்டங்கள் அந்த கிராமத்தில் இல்லையா அத்தனை. ஆனா ஆழ்வார் ஒத்துக்களை கூடாது கூட இதுக்கு சொல்ல வந்தேன். அதான் இல்லை. அப்ப பெருகிற தேசத்துக்கு கொந்தளித்து கண்டால் கொந்தளிக்க கண்டால் இருக்கிற தேசத்துக்கு என்படக்கிறது என்று அருள் செய்ய அப்ப வாதா அதுதான். அப்ப என்ன அது கொந்தளிக்கிறா இல்லையா. அப்ப இவ்வளவு கொந்தளித்து அங்க இருக்குன்னா இடக்கிற தேசத்துக்கு எவ்வளவு கொந்தளி இருக்கு அதைத்தான் இங்க நடிக்கலாம். அதனால் கொந்தளிப்பு இப்ப இரண்டையும் சேர்த்து பார்க்கணும். என்ன சேர்த்து பார்க்கணும்னா பாருங்க, இரண்டு சேர்த்து பார்க்க வேண்டியதான். அர்த்தன் ஆத்தன் திருத்தன் ஆகிறான், திருத்தன் ஆத்தன் ஆகி போக இல்லையா. இப்போ மறுபடியும் நல்லா வந்துடணும், பழைய விஷயத்துக்கு வந்துடும். இது வரைக்கும் கதை பார்த்தாச்சு, 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒன்று அம்மங்கி அம்மாள், இன்னொன்று பராசர பெற்ற விஷயமா வேதவியாசம் பெற்ற அழுதது, இன்னொன்று ஒரு சீவேஷ்வனுடைய கத்தனார் பயாக்குன்னு பிள்ளைகளாம் நண்பருடைய திருட பற்றி அழகா. அம்மங்கி அம்மாள் சேர்க்க முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாதிரி சொத்தமா நல்லா சௌக்கியமா சிரிச்சுட்டு இருக்கான். தான் அமங்கலியா இருக்கேன்னு வருத்தம் இல்லாம என்னுடைய பர்த்தா சீவை கொடுத்து கூட்டின கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி கேரக்டர் சரியா போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். இப்ப நமக்கு மிச்சம் இருக்குது 2 பேர் தான். இங்க எப்ப ஆத்தம் திருத்தம் ஆகலாம், திருத்தம் ஆகணும்னா இப்ப இவருக்கு சமாதானம் வந்துருச்சு. யாருக்கு? நம்பிக்கைக்கு வந்துருச்சு. நமக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்துச்சு, அவருக்கு வந்துச்சு, நமக்கு ஒன்றும் இல்லை. இப்ப என்னன்னா இத்தோடு முதல் வார்த்தையை சேர்த்து பாருங்க. எத்தனை ஆத்தமாக ஆத்தம் ஆத்தனா முதல் வார்த்தை என்ன சொன்னார்? இப்ப நமக்கு தோணும் நஞ்சியர் ஏதோ சுமாரா பதில் சொல்லியிருக்கார், அதை கேட்டுட்டு நம்பில தெரிஞ்சு கொண்டாருன்னு என்பதில்லை. இவர் நிறைய வெளியில போய் இந்த திருஷ்டாந்தத்தை பார்த்து தெரிஞ்சுட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணும். இல்ல, நஞ்சியர் என்ன சொன்னாரோ அதே அர்த்தத்தை இவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு. அவர் தெரிஞ்சிருந்து புரிஞ்சுக்காம ஒண்ணும் இல்லை, அது அனுஷ்டான பரியந்தமாக நமக்கு காட்டணுன்றதுக்காக நம்பில போனாரே தவிர நம்பில்லைக்கு புரிதப்பட்டிருக்கு. நஞ்சியை சுமாரா சொன்னார். சில பேர் காலட்சம் ஒரு காலட்சம் சொன்னேன், ஏனே தெரியல, எதற்கு செப்பேரு 2 கழிச்சு கூச்சுனானு ஏன்னு தெரியல. அப்படி இல்லை, நஞ்சியை நம்பில விஷயம் நன்னா புரிஞ்சுட்டார். ஆனா அது அனுஷ்டான கொண்டு வரணும், அனுஷ்டான பரியத்தை கொண்டு வரதுக்கு தான் சொன்னார். அப்ப நம்பில புரிஞ்சு அப்படியே அர்த்தம் விசேஷத்தை முதலில் சொன்னார் நஞ்சியர். ஆனா என்ன சொன்னார்னா இதான் முதல் வாக்கியம் என்ன? முதல்ல அதுக்கு முன்னாடி ஈஸ்வர விநியோகம் ஆத்மா என்று தெரிஞ்சு கொள், ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் இல்லை சொன்னா இல்லையா. நாம் அங்கிருந்து போயிட்டோம்னா பகவான் நம்மை அனுபவிக்கிறானா, நாம் அவன் அனுபவிக்கிறான் முதல் சொன்னார். அதுக்கப்புறம் தான் திருத்தம், அது புரியாதபடியால திருத்தம் ஆத்மனாகிறான், அர்த்தம் திருத்தம் முதல்ல இதை சொன்னார். அங்க போனதுக்கு அப்புறம் பகவான் நம்மை அனுபவிக்கிறான், நாம் பகவான் அனுபவிக்கிறோம்னா நாம் பகவான் அனுபவிக்கவில்லை, பகவான் தான் நம்மை அனுபவிக்கா. ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறபடியால் அதனால லாபம் யாருக்கு? பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு இல்லை. ஏன்னா சொத்துக்குரியவன் சொத்து கிடைத்தால் சொத்து சந்தோஷப்படுமா, சொத்துக்குரியவன் சந்தோஷப்படுவானா? சொத்துக்குரிய இந்த மோதிரம் இருக்கு, மோதிரம் காணாம போயிட்டு சாமி கிட்ட மோதிரம் இருந்தேன் காலட்டம் பண்ணிட்டு இருந்தாரு போயிடுச்சு அப்படி இது அழுமா? இது ஒரு நாள் ஆகாது. எது அழுவோம்? இந்த மோதிரத்துக்குரிய அடியன் தான் காணலையே 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 கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு என்ன பண்ணுவேன்? கிடைக்கலன்னு துடிச்சிட்டு இருக்கேன், ஆத்தனாயிட்டேன். இது கிடைச்சிட்டு என்ன ஆயிடுவேன்? சந்தோஷம் யாருக்கு இருக்கும்? என்னுடைய எஜமானுக்கு நான் கிடைப்பேன் அப்படின்னு சந்தோஷம் பண்ணா யார் கிடைக்கிறா? எஜமானன் இந்த சொத்துக்குரியவன் அடியதான் சந்தோஷப்படுவான்.
அப்ப இந்த ஆத்மாவும் இந்த சரீரமும் யாருடைய சொத்து? பகவானுடைய சொத்து. அப்ப இது கருத்துட்ட யார் சந்தோஷப்படுவா? இந்த ஆத்மாவே சந்தோஷமா இல்ல இந்த சரீரமே சந்தோஷப்படுமானா? ரெண்டுமே இல்ல. எது சந்தோஷப்படுறது? பரமாத்மாவை சொத்துக்குரியவன், சொத்துக்குரியவன் தான் சந்தோஷம். அப்ப அவங்க அனுபவிக்கிறான். அதைத்தான் முதல்ல சொன்னார். என்ன சொன்னார்? ஆத்ம விநியோகம், ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் இல்லை. அப்ப ஈஸ்வர விநியோகம் ஆத்மா என்று தெரிஞ்சுக்கொள். அப்படின்னா ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து பரமத்து பிரயாசன பரமாத்மா ஜீவாத்மாவை அனுபவிக்கிறானே தவிர ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிப்பதில்லை. தனக்கேயாக எனக்கொள்ள நீதே எனக்கே கண்ணனை யான் சொல் சிறப்பே மற்ற நம் தாமங்கள் மாற்று. ஸ்ரீமதி ராமானுஜ நாராயணாய நமக்கு ராமானுஜம் வந்துச்சு. நாராயணா சொல்ல ஒரு தப்பு கிடையாது, ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா துவயம் ரெண்டு தயம் இருக்கு. நம்ம ஒரு தயம் தான் இருக்கோம், ரெண்டு தயம் உண்டு. ஸ்ரீமன் நாராயண சரணோத்திரம் பத்தி ஸ்ரீமதி நாராயணா இது சாமானியமா நம்ம சொல்லக்கூடியோம். இன்னொரு தயம் இருக்கு, அதான் உயர்த்த தெய்வம். இதெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்த தெய்வம். என்னன்னா ஸ்ரீமத் ராமானுஜ சரணவு சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, இதுதான் உயர்ந்தது. அப்படி சொல்றதே இல்லையா சுவாமி? அதுதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது எல்கேஜி வேலை கொடுக்கணும். அதெல்லாம் தாண்டி பிஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த அர்த்தத்துக்கு வரணும். அப்ப இது வரணும்னால சமாசனம் பண்ணும்போது சொல்ல முடியாது, சொன்னா அர்த்தம் தெரியாது, ஓடிய விடுவான். அப்ப என்ன குழந்தைக்கு ஆனா ஈனா ஊனா அப்படின்னு சொல்லதான் எஸ் தயார் சொல்றாங்கன்னா ஒண்ணுமே போய் ஊன ஆரம்பிச்சோம். அந்த நிலைதான் இந்த பயம். என்ன இந்த பயக்கே வேணா ராமானுஜ சம்பந்தத்தை பார்த்தா அந்த பயம் ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தா அதுதான் ஸ்ரீமதே நாராயணாய நமதான் இருக்கிறார். அப்ப நஞ்சி இந்த விஷயம் தெரிகிறாங்க. ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் கொண்ட இருந்து கொண்டார். ஆத்மாவுக்கு பிராதானியம். இப்ப என்ன தெரியுமா? ஆத்ம விநியோகம் பகவான், ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் தெரிஞ்சது. ஆத்மாவுக்கு பிரதானம். நான் போய் அவனை அனுபவிக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா ஆத்மாவுக்கு பிராதானியம் ஆயிடுது. என்ன நான் போய் பகவான் அனுபவிக்கிறேன், என்னமா அனுபவிக்கிறேன் அப்படி அனுபவிச்சா அப்ப யார் பிராதானியம் இருக்கு? இந்த ஆத்மாவுக்கு பிராதானியம் இருக்கு. பகவான் என்ன அனுபவிக்கிறான்னு வந்துச்சுன்னா ஈஸ்வரனுக்கு பிராதானியம் ஆயிருக்கு. இப்ப இங்க ரெண்டு தெரிஞ்சுட்டல, பகவானுக்கு பிராதானியமானா திட்டுவா, இந்த ஆத்மாவுக்கு பிராதானியம் ஆனா அழுதுருவா. இப்ப பகவானுக்கு பிராதானியம் ஆனபடியாலே அம்மங்கி அம்மாள் என்கிற அந்த பெரியவர், அந்த ஸ்ரீவேஸ்வரர் தான் திருநாட்டை அலங்கரித்த உடனே அவருடைய தர்மபத்தியானவர் ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுக்காமல் ஈஸ்வரனுக்கு பிராதானியம் கொடுத்தபடியாலே ஓகோன்னு திரிக்கிறார். ஓ அங்க போய் கைங்கிறோம் என்றான. ஆனா இந்த நம்பினுடைய சச்சிஷர்களாகட்டும் அதே போல வேதவியாசப்பட்ட ஸ்ரீராமபிள்ளையாகட்டும் ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுத்தபடியாலே என்ன ஆயிருக்கு? கிளம்பி போயிட்டாரு. இங்க நிலவரது விரோதமான வழியாலே இல்லை. ஆனா அந்த விரோதம் சொன்னாரே சொன்னா அப்ப இங்கிருந்து கலப்பணம்னால விரோதம் இல்லாம இருக்கணும். ஆத்ம விநியோகம் ஈஸ்வர விநியோகமா இருந்தாலும் இவர் வழக்க பார்த்தா தெற்கு பார்த்தா நாமே பாவம். சில பேர்லாம் சாமி இன்னும் போகலையா, இன்னும் போற கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருவாத ஆலோசிக்கிறார். எனக்கு ஒன்றும் வரல சாமி, என்னைக்கு நீ அழிச்சும் போறோம் தெரியல. அழிச்சும் போதான் வரோம், அது நம்ம பேர் கிடையாது. ஆனா போகணுமே இருக்கு இல்லையா? சொல்லுவா உடனே அவர் போனார் பாரு, அதனால சட்டுன்னு போயிடும். அவர் போன வரை நடந்து போயிட்டு சுட்டு போயிட்டாரு. அதுவும் சட்டுன்னு போனா சட்டுன்னு போகணுன்றதுக்கு ஏழைக்கும் இருக்கும், பணக்காரங்களும் இருக்கும், எப்படி பணமும் இருக்கும். ஒவ்வொன்றும் லட்சம் கூட்டி சொல்றாங்க. அவங்க ஒன்றும் படாம போக மாட்டான்னு கிடையாது. ஏழையா இருக்கிறான்னு நான் 10 தான் போகணும்னு கிடையாது. அது அவனுடைய தெருவில் எப்படி எப்படி போகணும் இந்த நிலையில இருந்தாலும் போகன்றது நிச்சயம் தானே, போகன்றது நிச்சயம். ஆனா அந்த போகன்றது நிச்சயம் இருக்கச்சே நான் இப்படித்தான் போவேன் இப்படித்தான் யாரும் நினைக்க போறது இல்லை. ஆனா போக போறா. இப்ப அதுதான் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா அவர் கிளம்பிட்டாருன்னா அவர் ஆத்மா லட்சணம் ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுத்தா கிளம்பிட்டாரு என்னோடு இல்லையே விரோதம் இல்லை அப்படின்னு என்னாகும்? அப்ப என்னாகும்? ஆர்த்தனா துடிக்கிறான் பொய்யாச்சு. அப்ப இவன் ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுக்காமல் எதுக்கு பிராதானியம் கொடுக்கணும்? பரமாத்மாவுக்கு பிராதானியம் கொடுத்தான்னா பரமாத்மா விநியோகம் ஈஸ்வர விநியோகம் நம்முடைய இல்லையே. அவன் யாருக்கு பொய்சனமோ சொத்துக்குரியவன் சொத்தை அடைந்தான் அப்படின்ற என்ன வந்துச்சுன்னா உடனே சந்தோஷம் ஏற்படுது. இதுதான் ரெண்டு பேருக்கு இருக்கணும். இப்ப நாமக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நாம ஒரு தீவைக்கும் கிளம்பி போயாச்சு, யாரும் போகணும்னு ஆசை இல்லை. இங்க இருந்து நித்திய கைங்கிற மதத்தை தான் இருந்துருக்கோம்.
ஆனா என்னைக்காவது யாரா போகத்தான் இங்கேயே சாஸ்திரமா இருக்க போகுது. யாரா இருந்தாலும் பெருமாளே வந்தா கூட 11,000 வருஷம் இருந்தார் ராமபுரம், கிளம்பி போயாச்சு இல்லையா? என்னைக்காவது கிளம்பி ஒன்று போயிட்டாகணும். கிளம்பி போகணும்னாலே அவர் கிளம்பி போனதுக்கு ஆழமா வச்சிருக்கணும்னா நிச்சயமா அந்த சீவை கொண்டு தன் பிராபித்துக் கொண்டு மேற்கொண்டு கைங்கரித்த பண்ணு கொண்டார் என்கிற நிலையோடு ஒரு சந்தோஷத்தோடு தான் இந்த சீவைஷ்ணவம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அப்பதான் என்னிடத்துல இல்லையா சுவாமி, அவர் இல்லைன்னா எனக்கு சில உபதேசங்கள்லாம் கிடைக்கலையே சாமி, இத்தனை நாள் கிடைச்சிருக்கு, அவர் வந்து என்ன சௌக்கியம் பார்த்துருக்காரு, இனிமே அந்த நிலை இல்லையே, அந்த நிலை இல்லாதபடியாலே நான் வருத்தப்படக்கூடாதா? ஞாபகம் பண விஷயத்தை இங்க சேர்க்கல, ஆத்ம உச்சி, ஏன்னா பண விஷயம்லாம் புரிஞ்சு போச்சு, அதெல்லாம் தாண்டியாச்சு. அந்த நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம அங்க இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஐஸ்வர்யாச்சனா எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நான் பகவான் போது வந்தாச்சு, பகவான் தான் உபாயுபேன்ற நிலைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அப்படிப்பட்டவனு தான் இந்த காலேஜ் நோக்கிற, நான் இன்னும் எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா அது கிடைக்குமான்னா அதுக்கு வார்த்தை மாதிரியே வேண்டாம். அதுக்கு நிறைய இருக்கு, அங்க போய் பார்க்கணும். இதுக்கு சொல்ல வந்ததுன்னா அந்த நிலை இருக்கே இப்ப இங்க போகணும்னால என்ன ஆகுது, தான் கல்வி போயாச்சு. கல்வி போனேன் எனக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்கா சுவாமி. அவர் என்ன ஒண்ணு வேண்டாம், நமக்கே ஆச்சாரியம் நிச்சயம் ஒருத்த போய் உபதேசம் கேட்டு இருக்கும். கேட்டு திடீர்னு கல்வி போயிருக்கார். வருத்தப்படணுமா சந்தோஷப்படணும்? சாமி இப்பதான் சொன்னீங்க சந்தோஷப்பட்டாதான் சரின்னு சொன்னீங்க. இப்ப வருத்தப்பட்டதுன்னா என்ன ஆகும்? அப்ப அவருக்கு விரோதம் வந்துருக்குன்னு அர்த்தம். விரோதம் இல்லையேன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு இத்தனை உபதேசம் பண்ணியிருக்காரு, இப்ப எனக்கு உபதேசம் இல்லையே, இப்ப நான் வருத்தப்படப்படாதா அப்படின்னா ஒரே விஷயம். ஆச்சாரிய விஷயம் பிரதானம். ஆச்சாரம் ஒரு ஜீவனத்தை அடைகிறான்னா அவருடைய சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம் என்கிற நிலை இருந்ததுன்னா அவர்கிட்ட உபதேசம் பெறுவதை காட்டிலும் அவர் சந்தோஷம் பிராதானம். அவருக்கு எது சந்தோஷம்? பெருமாள் கைங்கரியம் மட்டும்தான் சந்தோஷம். அதனால நம்ம சந்தோஷம். அப்ப இறந்தவங்க வருத்தம் இருக்கும், ஆனா அதை காட்டும் இது பிராதானியம். அவர் சீவை கொண்டு பிராபித்தது தான் பிராதானியம் தான் சீவை கொண்டிருக்கும். அப்ப போனா அழப்படாதா சுவாமி, போனா அழகன்னு சொல்லியிருக்கு. போனா அழப்படாதுன்னா தாராளம் அழலாம். ஆத்மாவுக்கு வச்சுண்டா பெருமாளை வச்சுண்டா என்ன புரிஞ்சுட்டாரா? இப்ப நான் அழக்கூடாதுன்னு சொல்றேன், அழணும்னு சொல்றேன். என்ன பண்ணுவோம் சுவாமி, மறுபடியும் குழப்ப வேண்டிய மறுபடியும் குழப்பிட்டே இருக்கேன். ஒழுங்கா தெரிஞ்சுதான் வந்திருக்கு. கலந்து முடிக்கிற இடத்துல குழப்பறேன்னா ஒரு குழப்பம். ஏன் குழப்பம் இல்லைன்னா சாமானிய லோகத்துல லௌகிக்கத்தை என்னன்னா ஓயாக்கனா ஒவ்வொரு கஷ்டம் தான். இப்ப விட்டுட்டு போயிட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டேன். இது சாமானிய மக்களுக்கு நிச்சயமா தகும். ஏன்னா அவ ஆத்மாவை பார்க்கறத தவிர சரீர பரமாத்மா பார்க்கல. ஆனா சீவைத்த லட்சணம் என்னன்னா பரமாத்மாவை பார்க்கறதுதான் மிக முக்கியம். அப்ப பரமாத்மா பார்க்கறது இவன் கலப்பி சீவை குண்டத்துக்கு இவன் பகவானுடைய கைங்கரியம் பண்ண போகிறான் என்கிறேன். சமாசனமே எதுக்கு? இந்த லோகம் நன்னா இருக்கணும்னு சமாசனம் பண்றாரா? சமாசனம் பண்றதையே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாலம் பிரார்த்திச்சுதான் சமாசனமே. அப்பவே என்ன சொல்லுமா, இப்போதே சொல்லி வச்சுதான் சமாசனம். என்னைக்கோ நான் வரப்போகுது, வராம இருக்க போறது இல்லை. ஆனா அன்னைக்கு நான் ஒன்னும் பிரார்த்திக்க மாட்டேன், அதனால இப்பயே சொல்லி வச்சிருந்தேன். சமாசனம் பண்றதே உங்களுக்கு தெரியாது, கிளம்பி போறதுக்கு தான். அப்படி இருக்கிறது அப்ப கிளம்பி போயிட்டாலும் வருத்தப்படுறது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையா? அதைத்தான் இருக்கு. அதனால அப்ப தன் தொட்டு இஷ்டத்தில் அவன் விநியோகம் கொள்கிறான் என்று சந்தோஷம். அதைத்தான் இவர் முதல்லயே சொன்னார். என்ன சொன்னார்? ஈஸ்வர அதை என்ன சொல்லுகிறார்? ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் என்று தெரிந்து கொண்டால் ஆத்மாவுக்கு பிராதானியம். ஈஸ்வர விநியோகம் அப்ப ஆத்ம விநியோகம் ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வர விநியோகம் தான் ஆத்மா. ஈஸ்வர விநியோகம் ஆத்மா என்று தெரிஞ்சுகள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப ஜீவை கொண்டுட்டு போனா பகவான் நம்ம அனுபவிக்கிற அகவண்ணம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா அப்படின்னு சாஸ்திரம் போஷித்தா போல ரைத்திரு போஷித்தா சொல்லுது. நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் உனக்கு அன்னமாகிறேன்னு அர்த்தம். அவன் தான் புஜிக்கிறான், நான் அன்னமா போயிடுறேன். அப்ப அன்னத்தை புஜிக்கிறவன் யாரு? பகவான். அப்ப சந்தோஷப்படுறவன் யாரு? பகவான். நான் என்னமா இருக்கேன்? அன்னமா இருக்கேன். அப்ப சந்தோஷம் யாருக்கு? அவனுக்கு தானே. அப்ப எப்படி இது வேணும்? சிரிப்பு வரத்தோம் எப்படி சந்தோஷம் அழுக வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நிலைக்கு வர முடியுமானா வர முடியாது. நீங்க ஒரு தடவை பேசிட்டு இருக்கேன், பேசிட்டோம் அடியானுக்கு ஆயிரம் தகவனார் இல்லை, கிளம்பி போயாச்சு. சின்னாட்டை என்னன்னா சொத்தமா கைவிட இருக்கான்னு வச்சுக்கோங்க. உபன்யாசம் முடிச்சுட்டு இருந்தா யாரும் ஆத்துக்கு போனேன், தாயார் கிளம்பி போயிட்டேன். இப்பதான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், அழப்படாது அப்படி இருக்கேன்னா ஆமா. இப்ப நீங்க பண்ணதுக்கு என்ன ஊராருக்கு உபதேசம் உங்களுக்கு இல்லையா? தோணுமா தோணாதா?
ஏன்னா அது சரீர சம்பந்தத்தால நிச்சயம் ஏற்படாமல் இருக்காது. இருந்தாலும் அதையும் ஒரு நிறைய வைத்துக் கொண்டு நமக்கு உள்ளுக்குள்ள இது ஓடிட்டே இருக்கும். சீவைட்ட சம்பிரதாயத்தை சரீர சம்பந்தம் நிச்சயம் இருக்கும். தாயார் கிளம்பிட்டான்னா எந்த பிள்ளைக்கு யாருக்கு இருந்தாலும் விஷயமா இருக்கும். தகப்பனார் கிளம்பிட்டான்னா விஷயமா இருக்கும். தங்கப்பத்திரி போயிட்டானா விஷயமா இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் நம்மளோட சரீர சம்பந்தம் இருக்கு. இத்தனை நாள் நம்மோடு வாழ்ந்திருக்கா என்ற நிச்சயம் இருக்கும். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கத்துல என்ன நினைக்கணும், அவ போய் இந்த சீதைக்கும் அப்படின்னு சொல்றது பிரபன்னர்களுக்கு, சாமானிய மக்களை பற்றி இங்க பேச்சே அதான் முதல் சொல்றேன். பிரபன்னர்களாக இருந்தால் இந்த நிலை உண்டு தெரிகிறார். அதைத்தான் இங்க திருவி பூர்த்தியா தெரிகிறார். ஆக சந்தோஷப்படணும். அதைத்தான் முதல்ல சொன்னார். அந்த வார்த்தை இந்த திருவள்ளத்தை சரியா ஏற்காமல் போக இவர் மாற்று திருத்தம் ஆர்த்தனாகிறான், ஆர்த்தம் திருத்தனாகிறான் சொன்னார். முதல்ல சொன்னார் என்ன சொன்னார், செய்வை கூட்டத்துக்கு போய் இவன் போய் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் அவன் ஆனந்தத்தை அவன் தான் அனுபவிக்கிறான்னு இருக்கணும். இவன் அனுபவிக்கிறான், அவன் தான் அனுபவிக்கிறான்னு இருக்கணும். ஆனா அந்த அவன் அனுபவிக்கிறான்னா இவன் புரியத்துக்காக சுவாமி நான் கையில பண்ணிட்டு புத்தகத்தை பார்த்தினேன். நன்னா சேர்ந்து ரொம்ப நன்னா இருக்கு. அது வெளில வந்து நின்று ஜெயிச்சேன். சேர்த்து சந்தோஷப்பட்டேன். இந்த சந்தோஷம் கூடுமா கூடாது? கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் ஜனமா குழந்தைக்கு அலங்காரம் பண்றேன், அலங்காரம் பண்ணி நன்னா எல்லாம் பொண்ணு முடிச்சு அப்படி நின்று பார்த்துட்டு தாயம் பண்ணுவா, என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு பார்த்துட்டு தானே எனக்கு ஒரு திருட்டு பூச்சி வேலை வச்சுக்குவா. திருட்டு போட்டு வேலை வச்சுக்கோ, அந்த அடக்க படைக்கிறதுக்காக திருட்டு போட்டு வச்சு வேலை என் திருட்டியே பட்டுடுமோன்னு அப்படின்னு விற்கிறா இல்லையா? அப்ப அவ அழகை ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல பெருமாள் ஒரு குழந்தை நின்று சேவிக்கிறேன், சேவிச்ச உடனே அவர் ஏதோ சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு அழகா நல்லா இருக்கு பார்த்துருது. இப்ப நான் அது சந்தோஷப்படலாமான்னா தாராளம் படலாம். அவனுடைய சந்தோஷத்தை முன்னிட்டு கொண்டு நம் சந்தோஷமே தவிர முதல் சந்தோஷம் நமக்கு இல்லை. அதான் ஞாபகம். அதுதான் பிரதானம். சந்தோஷம் இல்லைன்னா அப்ப இதுவும் நானும் ஒன்னாயிடும். இதுவும் அச்சித்து, இதுக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இல்லை. ஆனா எனக்கு அறிவு இருக்கு. எந்த பட்ட அறிவு இருக்கு? அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷம். அதுதான் வடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு தெரிவிக்கிறார். அந்த விஷயத்தை தான் தெரிகிறார். திருத்தன் ஆர்த்தமாகிறான், ஆர்த்தம் திக்கிறான் என்று சொல்ல அதுவும் புரியாம அதுக்கப்புறம் நம்ம நிஜத்துல நடந்த சரித்திரத்தை ரெண்டு எடுத்துக்கொண்டு இவ்வர்த்தத்தை முற்றுப்பிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. ஆர்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது துர்லபமான வார்த்தை. புரிஞ்சுக்கிறது சமம் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும்னு அண்ணா தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கேன். அதான் இன்னும் புரியலனா அவன் திருவிழியை பாதித்துக் கொண்டு மேற்கொண்டு புரிஞ்சு கொள்ளும்படி அவனாக புரிஞ்சு பிரார்த்தித்துக் கொண்டு அமைக்கிறேன். அடுத்த